வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸோட நெக்ஸ்ட் வீடியோ இது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகைன் அவார்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் கேட்கப்பட்ட, அதாவது ஜூலை 2025 ஜனவரி 2026 வரைக்கான அவார்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகேவா? அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபுல்லாக ரைட். இப்போ இந்த கரண்ட் அஃபேர் சீரீஸோட மெயின் தீமே என்னன்னா, அந்த ஜூலை டு ஜனவரி, ஓகேவா, ஜூலை டு ஜனவரி 2026 வரைக்குமான மோஸ்ட் ஆஃப் தி ஏரியாஸை கவர் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான். அதில் அப்பாயின்மெண்ட்ஸை நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் அவார்ட்ஸை நம்ம கவர் பண்ண போகிறோம், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்த மாதிரி டிஃபென்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், டேஸு, ஒபியூட்டரி, அப்புறம் நம்ம நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸு, ஸ்கீம்ஸ்னு எல்லாமே நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில், அதாவது மேக்ஸிமம் இந்த வீக்கு இல்லைனா அடுத்த வீக்கில் ஒரு 3 நாள் கண்டிப்பாக வரிசையாக வீடியோஸ் வரும். ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எதுவுமே மிஸ் ஆகாது, கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும், ரைட்? ஆனால் இப்போ ஜனவரி 26 வரைக்கும் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ அப்ராக்சிமேட்டாக ஜனவரி 15 வரைக்கும் தான், நான் 15th வரைக்கும் தான் இந்த சீரீஸில் கவர் ஆகும். ரிமைனிங் ஜனவரி மீதி இருக்கிற நாட்கள், பிப்ரவரி எல்லாம் சேர்த்து தனியாக ஒரு வீடியோவாக நான் கொடுத்துறேன். பிப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர் மட்டும் தனியாக ஒரு வீடியோவாக நான் போட்டுறேன். ஏன்னா மார்ச்சில் எக்ஸாம்னால நீங்கள் மினிமம் பிப்ரவரி வரைக்காவது படிக்கணும். இந்த டைமில் என்ன 100% நல்லா படிக்கணும். ஓகேவா? ரைட். உங்களால் முடியும் பட்சத்தில் லாஸ்ட் ஜனவரி, நான் போன வீடியோ சொல்லியிருந்த மாதிரி ஜனவரி டு ஜூன் ஒரு கம்பைலேஷன் நான் போட்டிருப்பேன். நம்ம சேனலில் தேடி பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் இந்த கரண்ட் அஃபேர் வேணும்னா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதுவும் நான் கம்பைலேஷன் கொடுத்துருப்பேன் டாபிக் வைஸ், அதையும் படிச்சுக்கோங்க. அகைன் பட்ஜெட்டுக்கு தனியாக 2 வீடியோ நான் போட்டேன். பட்ஜெட்டுக்கு 2 வீடியோ சேனலில் அப்லோட் ஆகிருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக அவார்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் தமிழில் ஸ்லைடு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அகைன் அது ரொம்ப பெரிய டஃப்பான டாஸ்க்கு. ஓகேவா? நான் அந்த கண்டென்ட் எடுக்கிறதுக்கே எனக்கு டைம் இருக்கிறது இல்லை. நான் இந்த கண்டென்ட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறேன். ஏன்னா 6 மாத கண்டென்ட்டும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு எடுக்கும்போது அதை தமிழில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா இன்னும் டைம் ஆயிரும். உங்கள்கிட்ட என்னால் கண்டென்ட்டை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. நான் தமிழில் இந்த ஸ்லைடை வேணால் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸோட பிபிடி டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஃபஸ்ட்டு அவார்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைமா வாசத். ரைட். என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா, மென்டல் ஹெல்த் அவார்டு 2025. ரைட். இது என்ன ஆர்டரில் இருக்கும்னா, ஜூன் ஜூலை 2025 ஆரம்பிச்சு ஜனவரி 26 வரைக்கும் இந்த ஆர்டரில் தான் இருக்கும், ரிவர்ஸில் இருக்காது. ஜூலையிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ மென்டல் ஹெல்த் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா, WHO சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜனல் டைரக்டர், அந்த ஆர்கனைசேஷன் தான் அதை கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சவுத் ஈஸ்ட் அமைப்பு, ரைட்டா? தென்கிழக்கு ஆசியாவுக்கான WHO அமைப்பு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. மென்டல் ஹெல்த் அவார்டு 2025. ஓகேவா? யாருக்கு கொடுத்துருக்காங்க? சைமாக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சைமாக்கு மென்டல் ஹெல்த் அவார்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட். இந்த அவார்டு செரிமனி எங்கே நடந்தது அப்படின்னா, 24th செரிமனி தாய்லாந்தில் நடந்தது. பேங்காக் தாய்லாந்தில் தான் இந்த மென்டல் ஹெல்த் கான்ஃபரன்ஸ் நடந்தது. ஸோ அந்த மென்டல் ஹெல்த் கான்ஃபரன்ஸில் தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ IMHC அப்படின்னா இன்டர்நேஷனல் மென்டல் ஹெல்த் கான்ஃபரன்ஸ், அந்த கான்ஃபரன்ஸில் தான் சைமாக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மென்டல் ஹெல்த் அவார்டு, WHO மென்டல் ஹெல்த் அவார்டு, சைமா அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்து தீபிகா படுகோன். ஸோ தீபிகா படுகோன் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, இப்போ இதில் வெறும் அவார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ரெகக்னேஷன்ஸுமே நான் சொல்லியிருக்கேன். அதனால அது அவார்டுன்னு இல்லாமல் ஒரு ரெகக்னேஷனாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தீபிகா படுகோனுக்கு என்ன ரெகக்னேஷன் கிடைச்சிருச்சுன்னா, ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ரெகக்னேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வாக் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ரெகக்னேஷனை பெற்ற முதல் இந்திய நடிகை. ஓகேவா? ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ரெகக்னேஷனை பெற்ற முதல் இந்திய நடிகை யாரு? தீபிகா படுகோன். ரைட். இது கொடுத்தது யார் அப்படின்னா, ஹாலிவுட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் இதை கொடுத்துருக்காங்க. ஷி இஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆக்ட்ரஸ் டு ரிசீவ் திஸ் ரெகக்னேஷன். மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம். அகைன் நான் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷனில் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே இதில் கொடுத்துட்றேன். நான் ரிஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணலை. ஓகேவா? ஏன்னா என்ன கேட்பாங்கன்றதை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஸோ எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி இதிலிருந்து கொஸ்டினும் வந்திருக்கலாம், அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். சரியா? ஸோ ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம் தீபிகா படுகோன் 2025 ஜூனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மோஷன் பிக்சர்ஸ்னா சினிமா, மோஷன் பிக்சர்ஸ் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பிரஜக்தா கோலி டைம் 100 கிரியேட்டர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரே இந்தியன்.
டைம் 100 கிரியேட்டர்ஸ் லிஸ்ட். டைம் அப்படிங்கிறது ஒரு மேகசின், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு இன்டர்நேஷ்னல் மேகசின். இந்த மேகசின் வந்து கிரியேட்டர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டாப் 100 கிரியேட்டர்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்ட். அந்த கிரியேட்டர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரே இந்தியன் வந்து பிரஜக்தா கோலி. ஓகேவா? இப்போதான் முதல் தடவையாக அவங்க நிறைய லிஸ்ட் விடுவாங்க, அந்த டைம் 100 அப்படிங்கிறதுல நிறைய லிஸ்ட் விடுவாங்க. இப்போ கிரியேட்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வர்றாங்க. இதுதான் இன்னாகுரல் லிஸ்ட். அதில் இருக்கிற ஒரே இந்தியன் வந்து பிரஜக்தா கோலி. ஓகேவா? ஒன்லி இந்தியன் ஃபீச்சர் இன் தி லிஸ்ட். வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா கை கேனட் இருக்காங்க, மிஸ்டர் பீஸ்ட் இருக்காரு. மிஸ்டர் பீஸ்ட்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு மிஸ்டர் பீஸ்ட். அப்போ கிரியேட்டர் அப்படிங்கிறது இந்த யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான். ஸோ அதில் வந்து இருக்கிற ஒரே இந்தியன் வந்து பிரஜக்தா கோலி. ஓகேவா? ஸோ இதில் நிறைய கிரைட்டீரியாலாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பிரஜக்தா கோலியும் அதில் ஒரு கிரியேட்டராக ப்ரெசென்ட் ஆகியிருக்காரு. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான ரெகக்னேஷன். அடுத்து லைலா அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பென் பின்டர் பிரைஸ் 2025. ஓகேவா? லைலா. ஸோ லைலா ஒரு சூடானிஸ் ஆர்டிஸ்ட் ஆத்தர். ஸோ பென் பின்டர் பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு அதாவது யாருக்கு, ஒரு இலக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விருது. ஓகேவா? இந்த விருதை கொடுக்கறது பிரிட்டனை சேர்ந்த இங்கிலீஷ் பென் அப்படிங்கிற அமைப்பு தான். ஸோ பென் பின்டர் பிரைஸ் 2025 யாருக்குன்னா லைலாக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா இவங்க எழுதின நிறைய முக்கியமான புக்குக்காக. ஓகேவா? ஸோ ஃபெய்த் சம்மந்தமாக, மைக்ரேஷன் சம்மந்தமாக, முஸ்லீம் விமனுடைய வாழ்க்கை சம்மந்தமாக எழுதின நிறைய புக்ஸுக்காக இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து அக்டோபர் 10, 2025 நடந்ததில் விருதும் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த விருது எங்கே நடந்தது அப்படின்னா அவார்டு பிரிட்டிஷ் லைப்ரரியில் நடந்த அவார்டில் தான் இந்த விருது லைலாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பென் பின்டர் பிரைஸ் 2025 லைலா. ஓகேவா? ஸோ இது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த இங்கிலீஷ் பென் அப்படின்னு ஒரு நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஒரு விருது. அடுத்து வர்ஷா தேஷ்பாண்டே. ஸோ வர்ஷா தேஷ்பாண்டே யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் அவார்டு 2025, ஐக்கிய நாடுகளவையின் ஒரு முக்கியமான விருது. அந்த விருதை வர்ஷா தேஷ்பாண்டே வாங்கியிருக்காங்க. ஓகே, யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் அவார்டு 2025 வர்ஷா தேஷ்பாண்டே. இவங்க வந்து இண்டிவிஜுவல் கேட்டகரியில் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க யாரு அப்படின்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த தலித் மகிழா விகாஸ் மண்டல் அப்படிங்கிற அமைப்பினுடைய தலைவர், உருவாக்கின ஒரு தலைவர். ரைட்டா? மகாராஷ்டிராவை சேர்ந்த தலித் மகிழா விகாஸ் மண்டல் அப்படிங்கிற மிக முக்கியமான அமைப்பினுடைய ஒரு நிறுவனர், தலைவர். அதனால தான் இவருக்கு அந்த விருதும் கொடுக்கப்பட்டிருக்கு. ரெகனைஸ்ட் ஃபார் அட்வான்சிங் ஜெண்டர் ஈக்வாலிட்டி அண்ட் கம்பேட்டிங் ஜெண்டர் பயாஸ்ட் செக்ஸ் செலெக்ஷன். அதாவது அதாவது குழந்தை கருவில் இருக்கும்போதே குழந்தையினுடைய பாலினத்தை அறிஞ்சுக்கிட்டு அது ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தையை கொள்வதற்கானதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதை தடுக்கிறதுக்கான தான் இந்த ஜெண்டர் பயாஸ்ட் செக்ஸ் செலெக்ஷன். அதை தடுக்கிறது. அதே மாதிரி ஜெண்டர் ஈக்வாலிட்டிக்காக, ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறதுக்காக இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விருதை இதுக்கு முன்னாடி 2 இந்தியர்கள் வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு ஆள் இந்திரா காந்தி 1983லையும், டாட்டா 1992லையும் வாங்கியிருக்காங்க. ரத்தன் டாட்டா 1992லையும் வாங்கியிருக்காங்க. இந்த 2 பேருக்கு பிறகு இந்த விருதை வாங்கின 3வது ஆள் வந்து வர்ஷா தேஷ்பாண்டே, மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். இப்போ நான் இதை சொல்றேன் இல்லையா, இதுல எது வேணா கேள்வியா வரலாம். இப்போ இந்த விருதை கொடுத்தது யாரு? யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகளவை கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க, என்ன பர்பஸுக்காக கொடுத்தாங்க? இப்போ இந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது, ஜெண்டர் செக்ஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறது, அதே மாதிரி இவங்க என்ன அமைப்பை உருவாக்கியிருக்காங்க, அந்த அமைப்பு எங்கே இருக்கு, இது மாதிரி எது வரைக்கும் வேணா கேட்கலாம். இவங்க எத்தனாவது ஆள், இந்த விருதை வாங்கினா எத்தனாவது இந்தியர் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி யார் வாங்கியிருக்காங்க, அவங்க வாங்கின வருஷம் என்ன, எது வேணா கேட்கப்படலாம். ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக எல்லா டீட்டெயிலையுமே முடிஞ்சளவு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன், ரொம்ப டீட்டெயிலாகவும் கொடுக்கல. இருந்தாலும் இந்த அளவுக்காவது ஞாபகத்தில் இருக்கணும். ரைட்டா? அடுத்து நேஷனல் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அவார்ட்ஸ் 2024. ஓகேவா? இப்போ இந்த ஒரு மாவட்டம் ஒரு பொருள் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஒரு மாவட்டத்தில் முக்கியமான பொருட்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட், ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் அப்படி நிறைய அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் இன்டர்நேஷ்னல் லெவலில் சம் வின்னர்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? அதில் யார் அனௌன்ஸ் பண்ணா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கோல்டு யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னா ஹை கமிஷன் சிங்கப்பூர். அதாவது இந்தியாவிற்கான ஹை கமிஷன் சிங்கப்பூர் தான் அதை வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்களை அயல் நாட்டில் ப்ரொமோட் பண்ணணும், வெளிநாடுகளில் ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த விருதுகள். அதில் முதல் விருது வந்து ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா சிங்கப்பூருக்கு வழங்கப்பட்டிருக்கு. சில்வர் யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா கன்சல்ட் ஜெனரல் ஆஃப் இந்தியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் நியூயார்க். அதே மாதிரி பிரான்ஸ் கன்சலேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா கனடா. இவங்க 3 பேருக்கு தான் டாப் 3 அவார்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய பொருட்களை வெளிநாட்டில் ப்ரொமோட் பண்ணதுக்காக கொடுக்கப்பட்ட 3 விருதுகள். அதில் டாப் விருது வாங்கினது ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா சிங்கப்பூர். ஓகேவா? எதுக்காக? ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட், அதுக்காக. ரைட்? அடுத்து ஸ்வச்
சர்வேக்ஷன் 2024 அவார்ட்ஸ். ஓகேவா, ரைட். ஸ்வச் சர்வேக்ஷன் இது எது கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், கிளீனஸ்ட் சிட்டிஸ். ஓகேவா, கிளீனஸ்ட் சிட்டிஸ்க்காக கொடுக்கப்படுறது. ஸோ இது யார் கொடுக்குறான் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். எந்த மினிஸ்ட்ரி? ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி தான் அதை கொடுக்குறாங்க. நியூ டெல்லியில் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த விருதை பிரசன்ட் பண்ணது யாருன்னா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. ஓகேவா, ஸோ டாப் 3 கிளீனஸ்ட் சிட்டிஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டினியூஸாக இந்தூர் தான் அதை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ டாப்பஸ்ட் கிளீனஸ்ட் சிட்டி வந்து இந்தூர், மத்திய பிரதேஷ். 2வது இடம் சூரத், குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத். 3வது நவி மும்பை, மகாராஷ்டிரா. இதுதான் டாப் 3. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் டர்ட்டியஸ்ட், மிக அசுத்தமான நகரமாக விருது வாங்கினது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மதுரை. ஸோ டர்ட்டியஸ்ட் அது. ஸோ கிளீனஸ்ட் வந்து இந்தூர். அகைன் தி பாயிண்ட் இஸ் இந்தூர் ரிட்டைன் தி டைட்டில் ஃபார் 8th கன்சிக்யூட்டிவ் இயர். 8 ஆண்டுகளாக இந்தூர் தான் டாப் பொசிஷனில் இருக்கு. ஓகேவா, அடுத்து தென் இது மேலே ஹெட்டிங் விட்டுருங்க, அது ப்ரீவியஸ் வந்து காப்பி ஆயிடுச்சு. ஸ்வச் சர்வேக்ஷன் 2024-25ல ஸ்பெஷல் கேட்டகரி அவார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்பெஷல் ரெகக்னேஷன் எது கொடுத்துருக்காங்கன்னா யூபி கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேசில் உங்களுக்கு தெரியும் 2025 மகா கும்பமேளா நடந்தது. அந்த மகா கும்பமேளாவை மிக தூய்மையாக நடத்துனாங்க அப்படின்னு ஒரு விருது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நடத்தினாங்களான்னு தெரியாது. ஸோ ஸ்வச் மகாகும் 2025 அப்படிங்கிற விருது உத்தரப்பிரதேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பெஸ்ட் கங்கா டவுன், கங்கை நதி பாயக்கூடிய மாவட்டங்களில் மிகச்சிறந்த சுத்தமான நகரமாக பிரயாக்ராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. பெஸ்ட் கண்டோன்மெண்ட் போர்டா செகேந்திராபாத் கண்டோன்மெண்ட் போர்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. பெஸ்ட் சைஃபாமித்ரா சுரக்ஷித் சேகர் அது வந்து விசாகப்பட்டினம், ஜபல்பூர், கோரக்பூருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ரைட். ஸோ இதுதான் இந்த வருடம் ஸ்வச் சர்வேக்ஷனுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான விருதுகள். சரியா, அப்போ டாப் 3 கிளீனஸ்ட் சிட்டிஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகரிஸில் நான் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ரைட், அடுத்து ஃபோர்ப்ஸ் 50 ரிச்சஸ்ட் செல்ஃப் மேட் விமன் 2025. அகைன் எப்படி டைம் மேகசின் ரிலீஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஃபோர்ப்ஸ் மேகசினும் இது ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் ரெப்ரசன்ட் ஆகியிருக்கக்கூடிய இந்தியர்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டாப் 50ல் 2 இந்தியர்கள் இருக்காங்க. ஸோ 31st ரேங்க்ல பல்குனி நாயர் அப்படிங்கிறவங்களும் 32nd ரேங்க்ல கிரண் மசும்தார் ஷா அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. ரைட், செல்ஃப் மேட் விமன், அதாவது அவர்களே உருவாக்கி அவர்களே பணக்காரர் ஆனதுல இந்தியர்கள் 2 பேர் இருக்காங்க. 31வது இடத்துல பல்குனி அப்படிங்கிறவங்களும் 32வது இடத்துல கிரண் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. நீங்க நாயர் கிரண் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ நாயர் 31, கிரண் 32. என்ன கம்பெனி? நைகா அண்ட் பயோகான். ரைட், இவங்க 5 பேர் தான் டாப் 5. ரைட், ரஃபேலா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க, சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி டயன் ஜோங் ஜோவ் டெனிஸ். ரைட், இவங்க வந்து டாப் 5. எனக்கு தெரிஞ்சு டாப் 5 கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும் அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளால என்ன கேள்வி வரும்ன்றதை ப்ரிடிக்ட் பண்ண முடியலை. நான் குரூப் டி வரைக்கும் பார்த்துட்டேன், ரொம்ப ரேண்டமாக கேட்ட கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு எதெல்லாம் ஞாபகத்தில் வைக்க முடியுமோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ டாப் 5 விமன் பேர்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்தியன் வந்து 2 பேர், அவங்க பேரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்ன கம்பெனி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா, இது வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ஃபோர்ப்ஸ். ஆல்ரெடி டைமோட கிரியேட்டர்ஸ் லிஸ்ட் பார்த்தோம், அதில் ஒருத்தர் இருந்தார். இப்போ ஃபோர்ப்ஸில் 2 பேர் இருக்காங்க, 2 விமன் இருக்காங்க. ஓகேவா, தென் வேர்ல்டு பெஸ்ட் கன்சியூமர் பேங்க், வேர்ல்டு பெஸ்ட் கன்சியூமர் பேங்க் அப்படிங்கிற விருதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாங்கியிருக்காங்க. ஓகேவா, வேர்ல்டு பெஸ்ட் கன்சியூமர் பேங்க் யாரு கொடுத்துருக்கா அப்படின்னா குளோபல் ஃபினான்ஸ் மேகசின் அப்படிங்கிற அமைப்பு இந்த விருதை கொடுத்துருக்கு. குளோபல் ஃபினான்ஸ் மேகசின் அப்படிங்கிற விருது அந்த அமைப்பு தான் இந்த விருதை கொடுத்துருக்கு. வேர்ல்டு பெஸ்ட் கன்சியூமர் பேங்க். ஓகேவா, ஃபார் தி இயர் 2025. ஸோ இந்த விருது அக்டோபர் மாதம் வழங்கப்பட்டது. எங்கே நடந்தது அப்படின்னா IMF-ஓட வேர்ல்டு ஆனுவல் மீட்டிங் நடக்கிற வாஷிங்டனில் இது வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதை SBI-யோட சேர்மன், அப்போ இருந்த சேர்மன் CS செட்டி அப்படிங்கிறவர் இந்த விருதை போய் ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஓகேவா, இந்த விருதை ரிசீவ் பண்ணது SBI சார்பில் ரிசீவ் பண்ணது யார் அப்படின்னா CS செட்டி, சல்ல ஸ்ரீனிவாசுலு செட்டி. ஸோ SBI சேர்மன். ரைட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்ன வருது, வேர்ல்டு பெஸ்ட் கன்சியூமர் பேங்க் 2025. ஓகேவா, ஸோ அடுத்து GP பிர்லா மெமோரியல் அவார்டு. GP பிர்லா மெமோரியல் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாக்டர் வி நாராயணன். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஹி இஸ் தி சேர்மன் ஆஃப் இஸ்ரோ சேர்மன், அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸோட செக்ரட்டரி. ஸோ இவருக்கு GP பிர்லா மெமோரியல் அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, எதுக்காக அப்படின்னா அகைன் தெரியும், இஸ்ரோவோட சேர்மனுங்கிறதுனால ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் லான்ச் பண்ணதுனால GP பிர்லா விருது வி நாராயணனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. வி நாராயணன் இஸ்ரோவோட சேர்மன். சரியா, அடுத்து கீதாஞ்சலி ஸ்ரீ. அகைன் நம்ம முன்னாடி ஒரு பென் அவார்டு பார்த்தோமா, இங்கிலீஷ் பென் என்ற அமைப்பு கொடுக்கப்பட்டுச்சா. இப்போ ரிலேட் பண்ணிக்கிறதா இருக்காங்களா, லைலா இருக்காங்களா, லைலா பின்டர் பிரைஸ் கொடுத்தாங்களா. இப்போ அதே பென் வந்து டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறாங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் விருதை வாங்கினது தான் கீதாஞ்சலி ஸ்ரீ. பென்
டிரான்ஸ்லேட்ஸ் அவார்ட் 2025. ஓகேவா, கீதாஞ்சலி ஸ்ரீ இவங்க வந்து ஹிந்தி நாவலிஸ்ட். ஓகேவா, இவங்க தான் இந்த டிரான்ஸ்லேட்டர் அவார்டுக்கு வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இவங்களுடைய ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனான ஒன்ஸ் எலிஃபென்ட்ஸ் லிவ்ட் ஹியர், ஒன்ஸ் எலிஃபென்ட்ஸ் லிவ்ட் ஹியர் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி, குறுங்கதை ரைட் அல்லது சிறுகதை ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனுக்காக இந்த விருதை வாங்கியிருக்காங்க. இதை டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு அப்படின்னா டெய்ஸி ராக்வெல் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான் இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஹிந்தியில் எழுதப்பட்டது, இது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகும்போது ஒன் எலிஃபென்ட் லிவ்டு ஹியர் அப்படிங்கிறத இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணதுனால கீதாஞ்சலி ஸ்ரீக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ கீதாஞ்சலி ஸ்ரீ என்ன விருது வாங்கியிருக்காங்க? பென் டிரான்ஸ்லேட்ஸ் அவார்ட் 2025 வாங்கியிருக்காங்க. ஓகேவா, ரைட். ஸோ ஆல்ரெடி லைலா பார்த்தோம், இப்போ கீதாஞ்சலி பார்த்துருக்கோம். ரைட், அடுத்து 71st நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ், தேசிய சினிமா விருதுகள். இதில் முக்கியமான விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் மாதம் அறிவிக்கப்பட்டுச்சு. இதை யார் ப்ரெசென்ட் பண்ணா அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ். இவர் தான் அந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கான மினிஸ்டர். ரைட். ஸோ இதில் மிக முக்கியமான சில விருதுகள் மட்டும் நான் சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமான விருதுகள் மட்டும் தான் சொல்ல போகிறேன், எல்லாத்தையும் சொல்ல போகிறது இல்லை. ஸோ இதில் மிக முக்கியமான விருதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாதா சாஹேப் பால்கே விருது மோகன்லால், நம்ம எல்லாருக்குமே தெரியும் மலையாளம் ஆக்டர். தாதா சாஹேப் பால்கே விருது மோகன்லாலுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த சினிமா, சிறந்த ஃபீச்சர் ஃபிலிமா 12th ஃபெயில் அப்படிங்கிற படம் ரொம்ப முக்கியமான படம், அந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹிந்தி மொழியை சார்ந்தது. ரைட்டா. நான் ஃபீச்சர் ஃபிலிம் ஃப்ளவரிங் மேன், நான் ஃபீச்சர் ஃபிலிம் ஃப்ளவரிங் மேன். அதே மாதிரி பெஸ்ட் பாப்புலர் ஃபிலிம் ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட், பாப்புலர் ஃபிலிமா ராக்கி அவுர் ராணி கி பிரேம் கஹானி அப்படிங்கிற படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஃபீச்சர் ஃபிலிம் ப்ரொமோட்டிங் நேஷனல் சோசியல் வேல்யூஸா சாம் பகதூர் அப்படிங்கிற படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. அதே மாதிரி ஆக்டிங் ஆக்ட்ரஸ்ல வந்தோம் அப்படின்னா ஆக்டிங்ல ஷாருக் கானுக்கு ஜவான் படத்துக்காக விருது வழங்கப்பட்டிருக்கு. ஜவான் ஷாருக் கான் வாங்கியிருக்காரு. ஷாருக் கானுடைய முதல் தேசிய விருதுன்னு நினைக்கிறேன். ஸோ சிறந்த நடிகருக்காக ஷாருக் கானுக்கு ஜவான் படத்துக்காக விருது வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி விக்ராந்த் மேசி 12th ஃபெயில் படத்துல நடிச்சதுக்காக வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, இது ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிட்டாங்க. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ராணி முகர்ஜி மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி வர்சஸ் நார்வே அப்படிங்கிற படத்துக்காக ராணி முகர்ஜிக்கு சிறந்த நடிகை விருது வழங்கப்பட்டிருக்கு. துணை நடிகர்கள்ல ரெண்டு பேர், ஒன்று விஜயராகவன் பூக்களம் அப்படிங்கிற படத்துக்காகவும், எம்எஸ் பாஸ்கர் நம்ம தமிழ் நடிகர் எல்லாருக்குமே தெரியும் பார்க்கிங் அப்படிங்கிற படத்துக்காகவும் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் வாங்கினாங்க. விஜயராகவன் பூக்காலம் அப்படிங்கிற படத்துக்கும், எம்எஸ் பாஸ்கர் பார்க்கிங் அப்படிங்கிற படத்துக்கும் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்ல ஊர்வசி உள்ளொழுக்கு அப்படிங்கிற படத்துக்காக ஊர்வசியும், ஜானகி அப்படிங்கிறவங்க வேஷ் அப்படிங்கிற படத்துக்கும் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் துணை நடிகை விருது வாங்கியிருக்காங்க. ஓகேவா, துணை நடிகர்கள் 2 பேர், துணை நடிகை 2 பேர். அதுல தமிழை சேர்ந்த எம்எஸ் பாஸ்கரும் ஊர்வசியும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஷாருக் கான் நீங்க ஈஸியாக ஞாபகத்தில் வச்சிடலாம். விக்ரந்த் மேசி எல்லாருக்கும் தெரிஞ்சதை ஞாபகத்தில் வச்சிடலாம். ராணி முகர்ஜியும் ஃபேமஸான ஆக்ட்ரஸ் தான். ஸோ இதை தாண்டி நிறைய விருதுகள் இருக்கு. சிறந்த பாடல், இசையமைப்பாளர், ஏகப்பட்ட விருது இருக்கு. அது எல்லாத்தையும் என்னால் இந்த ஸ்லைடுக்குள்ள கொண்டு வர முடியாது. தயவு செய்து அதை மட்டும் ஒரு தடவை போய் பார்த்துக்கங்க. சிறந்த பாடல், சிறந்த பாடலாசிரியர், இது டான்ஸு, ஃபைட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துருங்க. சாரி, எல்லாமே கேள்வியாக வரலாம். ஓகேவா, நான் சொல்லியிருக்கிறது மட்டும்தான் கேள்வியாக வரணும்னு அவசியம் இல்லை. இதை தாண்டி நிறைய விருதுகள் இருக்குது. எல்லாத்தையும் இதில் வந்து என்னால் டம்ப் பண்ண முடியாது. ஒரு தடவை அதை போய் பார்த்துருங்க. கூகுளில் போய் விருதுகள் போடுங்க, நேஷனல் அவார்ட்ஸ் 2024 போடுங்க, இது வந்துடும். ஓகேவா, அதை எடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. சரியா, ரைட். அடுத்து பரீட்சா பே சர்ச்சா. இது நான் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லும் போது இதை நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் நான் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல சொன்னது தான். ரைட். இது ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு படைச்ச அரசாங்கத்தினுடைய திட்டம். பரீட்சா பே சர்ச்சா அப்படிங்கிற ஒரு திட்டம் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு படைச்சிருக்கு. என்ன வேர்ல்டு ரெக்கார்டு அப்படின்னா மோஸ்ட் பீப்புள் ரெஜிஸ்டர் ஆன் சிட்டிசன் என்கேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இன் 1 month. ஒரே மாதத்துல அதிகமான மக்கள் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு அரசாங்க திட்டம். ஓகேவா, ஒரே மாசத்துல அதிகமான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். ரைட். இதுல ரெஜிஸ்டர் ஆனது எத்தனை அப்படின்னா 3.53 crore வேர்ல்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். அதனால தான் இந்த அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பரீட்சா பே சர்ச்சா. இது யாரினுடைய திட்டம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட ஒரு திட்டம், கல்வித்துறை அமைச்சகத்தினுடைய ஒரு திட்டம். அந்த திட்டத்துல பரீட்சைன்னு வந்துருச்சு இல்லையா, தேர்வு குறித்த பயத்தை போக்குவதற்காக துவங்கப்பட்டதான் இது. அதுல ரெஜிஸ்டர் பண்ணதுல 3.53 கோடி வேலிட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்ததுனால இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அதுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா, பரீட்சா பே சர்ச்சா. அடுத்து கவுகாத்தி ஏர்போர்ட் டெர்மினல் 2 ரீசெண்டா அதை என்ன விருது வாங்கியிருக்கு அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆர்கிடெக்சரல் அவார்டு 2025. இன்டர்நேஷனல் ஆர்கிடெக்சரல் அவார்டு. என்ன ஏர்போர்ட்? கவுகாத்தி ஏர்போர்ட் டெர்மினல் 2. அந்த ஏர்போர்ட்டினுடைய 2வது டெர்மினலுக்கு இன்டர்நேஷனல் ஆர்கிடெக்சரல் அவார்டு கொடுத்துருக்காங்க. ரைட். இது டிரான்ஸ்போர்ட் கேட்டகரியில வழங்கப்பட்டது. ரைட். யாரு கொடுத்துருக்கா அப்படின்னா சிகாகோ ஆத்தனியமும் தி யூரோப்பியன் சென்டரும் சேர்ந்து இந்த விருதை கொடுத்துருக்காங்க. கவுகாத்தி ஏர்போர்ட்டோட டெர்மினல் 2 இன்டர்நேஷனல் ஆர்கிடெக்சரல் அவார்டு.
ஓகேவா. அடுத்து மணிகா விஸ்வகர்மா, ரைட். என்ன விருது, என்ன முக்கியமான விருது, மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025, 2025ஆம் ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா அப்படிங்கிற விருது யாரு, அதாவது அந்த பட்டத்தை ஜெயிச்சவங்க யாரு அப்படின்னா மணிகா விஸ்வகர்மா மிஸ் யூனிவர்ஸ். எங்க நடந்தது, இவங்க எந்த எந்த இடத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா ஸ்ரீ கங்காநகர் ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. ஓகேவா, ராஜஸ்தானை சேர்ந்தவங்க தான் இந்த மணிகா. எங்க இது நடந்த இடமும் ராஜஸ்தான் தான், ரைட்டா. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா 74வது மிஸ் யூனிவர்ஸ் போட்டி தாய்லாந்துல நடக்க போகுது, அதுல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுவும் கேள்வியா வரலாம், மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா யாரு அப்படின்னா மணிகா, இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணது யாருனாலும் மணிகா தான். நவம்பர் 2025 தாய்லாந்து. ஸோ அடுத்து ரவிக்குமார் சிங்கிசெட்டி, ரைட். அகைன் டைம்ஸோட இன்னொரு முக்கியமான லிஸ்ட், டைம்ஸ் ஏஐ லிஸ்ட் 2025. நம்ம ஆல்ரெடி என்ன லிஸ்ட் பார்த்தோம், கிரியேட்டர் லிஸ்ட் பார்த்தோமா, ரைட். அதே மாதிரி ஏஐ லிஸ்ட், டைம்ஸ் 100 ஏஐ லிஸ்ட் ரவிக்குமார் சிங்கிசெட்டி அப்படிங்கிறவர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கேட்டகரியில, லீடர்ஸ் கேட்டகரியில. ஆல்ரெடி சொன்னேன், டைம் ஒரு மேகசின், அந்த மேகசின் வந்து இந்த விருதை கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் யாரு, ரவிக்குமார் யாரு அப்படின்னா ஹி இஸ் தி சிஇஓ ஆஃப் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ். காக்னிசன்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஐடி கம்பெனி, சென்னையில் கூட அதனுடைய கம்பெனி இருக்கு. ஸோ இது ஒரு யூஎஸ் பேஸ்ட் ஐடி கம்பெனி. இது இப்போ இந்த விருது அந்த டெக்னாலஜிக்கல் துறையில கொடுக்கப்பட்டதுனால இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். டெக்னாலஜி ரேட்டா ஒரு இந்தியர் வேற அதை வாங்கியிருக்காரு, அதனால ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது எப்போ இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க, லான்ச் இன் 2023 இந்த டைம்ஸ் ஏஐ லிஸ்ட். ஏன் அப்படின்னா சாட் ஜிபிடி வந்து ரெகனைஸ் ஆச்சு இல்லையா, அதுல இருந்து இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ரைட். இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரே இந்தியர் ரவிக்குமார் சிங்கிசெட்டி தான். ஓகேவா, டைம்ஸ் ஏஐ லிஸ்ட்ல ரவிக்குமார், மறந்துடக்கூடாது. இவர் யாருன்னா காக்னிசன்ட்டோட சிஇஓ. அடுத்து ராமன் மகசேசே அவார்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விருது. நான் ஆல்ரெடி இதெல்லாம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல சொல்லியிருப்பேன், இருந்தாலும் ஒரு ரிவைஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ராமன் மகசேசே அவார்ட் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ஒரு அமைப்பு எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற அமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்கனைசேஷன் டு வின் ராமன் மகசேசே அவார்ட். இந்தியாவை சேர்ந்த முதல் நிறுவனம், ராமன் மகசேசே விருதை வின் பண்ணக்கூடிய முதல் நிறுவனம் எஜுகேட் கேர்ள்ஸ் தான். ஓகேவா. ஸோ ஃபவுண்டேஷன் டு எஜுகேட் கேர்ள்ஸ் குளோபலி அல்லது எஜுகேட் கேர்ள்ஸ், இது வந்து 67th ராமன் மகசேசே விருது, ரொம்ப முக்கியமான ஒரு விருது. ஓகேவா, மறந்துடக்கூடாது. இது ரிப்பீட்டடாக நிறைய பரீட்சையில் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக ஞாபகத்திலையும் வச்சுக்கணும். அதே மாதிரி எஜுகேட் கேர்ள்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்கனைசேஷன் டு ரிசீவ் திஸ் பிரஸ்டீஜியஸ் ஹானர். ஓகேவா. தென் அனுபர்ணா ராய், அனுபர்ணா ராய் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் பெஸ்ட் டைரக்டர் அட் வெனிஸ், ரைட். வெனிஸ்ல நடந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல விருது பெற்ற முதல் இந்திய பெண். ஓகேவா, விருது பெற்ற முதல் இந்திய பெண் இயக்குனர், ரைட். பெஸ்ட் டைரக்டர் விருதை ஜெயிச்ச முதல் இந்திய பெண் அனுபர்ணா ராய். பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் இன் தி செக்ஷன் ஆஃப் ஒரிசான்டி, ஒரிசான்டின்ற செக்ஷன்ல அவருக்கு இந்த விருது கிடைக்கிறதுக்கு 82வது வெனிஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல அவங்க இந்த விருதை ஜெயிச்சிருக்காங்க. நடந்த இடம் இட்டாலி, வெனிஸ், இட்டாலி. ஓகேவா, ரைட். ஸோ அடுத்து போலாமா, நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் 2025. ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் ஆல்ரெடி ஸ்வச் விருதுகள் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி, ரைட்டா. ஸ்வச் சர்வேக்ஷன் பார்த்துட்டோம், இப்போ ஸ்வச் வாயு சர்வேக்ஷன், ரைட்டா. காற்றின் தரத்தை வைத்தும் மக்கள் வாழ்வதற்கு ஏற்றதை வைத்தும் விருது கொடுக்கப்பட்டது ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் 2025. இதுல டாப் 3 கேட்டகரி, ரைட். இது அப்படியே பிஐபியில இருந்து எடுத்தது, அதனால தான் நான் இப்படி காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இதுல டாப் 3 ஓவர் பாப்புலேஷன் 10 lakhல 4 ஊர்களை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுல 2 அங்கிருந்து ரிப்பீட் ஆகும். ஒன்னு வந்து இந்தூர், டாப் எப்பயுமே இந்தூர் தான். ஸ்கோர் 200 out of 200. ஓகேவா. ஸோ டாப் 1 வந்ததுனால அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, கேஷ் அவார்ட் ஆஃப் 1.5 crore has been provided. இந்தூர் has planted over 16 lakh trees in the last 1 year. கடந்த ஓராண்டுல 16,000 லட்சம் மரங்கள் வெட்டியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்காக மரங்களை வந்து நட்டிருக்காங்க, நான் வெட்டியிருக்காங்கன்னு சொல்றேன்ல தப்பு, மரங்களை நட்டிருக்காங்க. ஸோ அதனால அந்த காற்றின் தரம் மேம்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டாகவும் இருந்திருக்கு. ஓகேவா, ரைட். அதே மாதிரி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், சிஎன்ஜி பஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து அவங்க அதிகமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2வது இடத்துல ஜபல்பூர், 3வது இடத்துல ஆக்ரா அண்ட் சூரத், 2 பேரும் அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க, ரைட்டா. ஸோ வாயு சர்வேக்ஷனில் கேட்டகரி 1, அதாவது 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்களில் இந்தூர், ஜபல்பூர், ஆக்ரா, சூரத். ஸோ கேட்டகரி 2 3 to 10 lakh, 3 லட்சத்திலிருந்து 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இடங்கள்ல அமராவதி டாப் பொசிஷன் எடுக்குது. அமராவதி, ஜான்சி, ஆழ்வார், அமராவதி, ஜான்சி, ஆழ்வார். ஸோ இந்த 3 இடங்கள் அந்த விருதை வாங்குது. ஓகேவா. அடுத்து கேட்டகரி 3 லெஸ் தென் 3 lakh, 3 லட்சத்துக்கு குறைவான மக்கள் தொகை கொண்டதுல தேவாஸ், அடுத்து பர்வானோ, அங்குல், தேவாஸ்,
பர்வானோ, அங்குல் இந்த மூணுமே கேட்டகரி 3, அதாவது 3 லட்சத்துக்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்களில் இந்த மூணும் டாப் 3 பொசிஷனை எடுக்குது. அப்போ இந்த பேர்களை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். எது வேணால் கொஸ்டினாக வரலாம். நான் கொடுத்துருக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை உங்களால் முடிஞ்சால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ கேட்டகரி 1, 2, 3னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுவும் கேட்பாங்க. இப்போ எப்படி கேட்கலாம்னா, ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் விருது வந்து எத்தனை கேட்டகரியில் கொடுக்கப்படுது, எத்தனை கேட்டகரியில் கொடுக்கப்படுதுன்னே கேட்கலாம். கேட்டகரி 1னா என்ன, கேட்டகரி 2னா என்ன, கேட்டகரி 3னா என்ன, அதுவே கேள்வியாக வரலாம். ஓகே, அதுக்கப்புறம் கேட்டகரியில் வின் பண்ணது யார் யார், இப்படி தான் நீங்கள் படிக்கணும். கேட்டகரினா என்னென்ன தெரியாமல் படிச்சிடாதீங்க. கேட்டகரி 1னா 10 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை, கேட்டகரி 2னா 3லேருந்து 10 லட்சம், கேட்டகரி 3னா 3 லட்சத்துக்கு கீழே. ஓகேவா? அடுத்து டாக்டர் மன்மோகன் சிங் அவருக்கு ஒரு முக்கியமான விருது கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன விருது அப்படின்னா, PV நரசிம்மராவ் மெமோரியல் அவார்ட் ஃபார் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்திற்கான PV நரசிம்மராவ் விருது. மன்மோகன் சிங் ரீசெண்டாக இறந்து போனார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்தியாவுடைய முன்னாள் பிரதம மந்திரி, முன்னாள் நிதியமைச்சர், முன்னாள் RBI கவர்னர், எப்படி வேணா வச்சுக்கலாம். காங்கிரஸோட இம்பார்ட்டன்டான லீடர். ஓகே, டாக்டர் மன்மோகன் சிங்க்கு PV நரசிம்மராவ் மெமோரியல் அவார்டு கொடுத்துருக்காங்க எக்கனாமிக்ஸுக்கு. ரைட். ஸோ இது வந்து அவருடைய ஒய்ஃப் வந்து அந்த விருதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்காக இந்த விருது கொடுக்கப்படுது அப்படின்னா, அவர் RBI கவர்னராக இருந்த போதும் சரி, ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த போதும் சரி, இந்த 2 டயத்துலையுமே இந்தியாவில் வந்து LPG, லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிறது 1991-92 காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக பரப்பப்பட்டுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங்கும் அன்றைக்கு பிரதமராக இருந்த PV நரசிம்மராவும் தான். ரைட்டா? LPGயை இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த 2 மகான்கள் தான். ரைட். அதனால தான் இந்தியாவோட பொருளாதாரம் மிக வேகமாக வளர ஆரம்பிச்சது. இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்தை அடைகிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ அவங்க தான் இந்த சிவப்பு நாடா முறை அப்படின்னு ஒன்று ஒழிச்சாங்க. ரைட். சிவப்பு நாடா அப்படின்னா எல்லாத்தையுமே ஃபைலில் வச்சு ப்ராசஸ் பண்ணாமல் டேரெக்டாக அப்ரூவல் கொடுக்குறது, அந்த சிவப்பு நாடா முறையை ஒழிக்கிறது. அதை தான் பண்ணாங்க. அதனால நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடைஞ்சது. ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால தான் மன்மோகன் சிங் வந்து மிகச்சிறந்த பொருளாதார அறிஞராக அறியப்படுறாரு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால மிகச்சிறந்த பிரதமராக நரசிம்மராவை நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ இது மறந்துடாதீங்க. டாக்டர் மன்மோகன் சிங்க்கு PV நரசிம்மராவ் விருது. அடுத்து பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு மேரா ரக்ஷம் மேரா அபிமான் அப்படிங்கிற விருது பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன ப்ரோக்ராமுக்கு கீழே? மேரா ரேஷம் மேரா அபிமான் அப்படிங்கிறது கீழே சிறந்த மாநிலமாக ஆந்திர பிரதேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இதை கொடுத்தது யாருன்னா சென்ட்ரல் சில்க் போர்டு, துணிகளுக்கான மத்திய ஆணையம், பட்டு துணிகளுக்கான மத்திய ஆணையம் தான் இந்த விருதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காகனா, சில்க் ஃபார்மர்ஸ் அண்ட் சில்க், அதாவது பட்டு துணி அல்லது நூல் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இடையில மிக அதிகமான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினதுக்காக தான் இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு ஃபார் ஆந்திர பிரதேஷ். மறந்துடக்கூடாது. ஓகேவா? ரைட். அடுத்து ரவி ரஞ்சன் அண்ட் அஸ்வினி திவாரி. ஸோ இது நான் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட்டில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ரிப்பீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் ஒரு தடவை இதை பார்த்து வச்சுக்கோங்க. ரைட். இது நான் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட்டில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். இதுவுமே அப்பாயின்மெண்ட்டோட ரிப்பீட்டேஷன் தான். இது தேவையில்லை. ஓகே, 2 ஸ்லைட் தேவையில்லாமல் இன்சர்ட் ஆயிடுச்சு. இது 2ம் நம்ம பார்த்துட்டோமா? அடுத்து பேலன் டி ஆர்டர் 2025 வின்னர்ஸ், அதாவது ஃபுட்பாலுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விருது. ஓகேவா? ரைட். மிக முக்கியமான ஒரு விருது, ஃபுட்பால் பிளேயர்ஸுக்கு ஆண்டுதோறும் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விருது. ரைட். ஸோ மென்ஸ் பேலன் டி ஆர்டர், அதாவது சிறந்த விளையாட்டு வீரர் ஆண் பெண் 2 கேட்டகரியில் அவுஸ்மானே அப்படிங்கிறவர் வந்து சிறந்த விளையாட்டு வீரர் மென் கேட்டகரியில், அதே மாதிரி ஐட்டனா சிறந்த விளையாட்டு வீராங்கனை. அடுத்து யங்கஸ்ட் பிளேயரில் மென் விமென் கேட்டகரியில் இந்த பேர்களை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகத்தில் வைக்கணும், லெமைன் அண்ட் விக்கி. அதே மாதிரி பெஸ்ட் கோல் கீப்பர் மென் அண்ட் விமெனில் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வைக்கணும். இதில் எது வேணா கேள்வியாக வரலாம். அவங்க ஸ்போர்ட்ஸில் ரொம்ப டீப்பாக போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டா? மினிமம் இந்த 6 அவார்டு கண்டிப்பாக ஞாபகத்தில் வைக்கணும். சிறந்த விளையாட்டு வீரர் யார், வீராங்கனை யார், அதே மாதிரி யங்கஸ்ட் பிளேயர் மென்ல யார், விமென்ல யார், கோல் கீப்பர் மென்ல யார், விமென்ல யார், கண்டிப்பாக ஞாபகத்தில் வைக்கணும். முடிஞ்சா அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே கவனிங்களேன், விமென்ஸில் சிறந்த வீராங்கனையா ஐட்டனா வாங்குறாங்க. 3rd கன்சிக்யூட்டிவ் வின், தொடர்ந்து 3வது முறை அந்த விருதை ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனாவது விருது, அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, ஸ்பெயினை சேர்ந்தவங்க, எந்த ஃபுட்பால் கிளப்பை சேர்ந்தவங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிறது வந்து இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து ஃபுட்பால் கிளப்பு, இது வந்து அவங்களுடைய கண்ட்ரி. எது வேணா கேள்வியாக வரலாம். நான் இவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்குறதுக்கு காரணமே அதுதான். எங்கே வேணா எது வேணா கேள்வியாக வந்துடும். அதனால கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு ஞாபகத்தில் வைங்க. இப்போ இவ்வளவே ஞாபகத்தில் வைக்க முடியலன்னா 6 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபுட்பால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த கிளப்லாம் அவங்க பேர் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக பாரிஸ் செயின்ட் ஜெர்மனும் அர்சனல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால ஈஸியாக ஞாபகத்தில் வைக்கலாம். தெரியாத பேர்களை முடிஞ்ச அளவு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா வேற வழி இல்லை, எது வேணா கேள்வியாக வந்துடும். நானும்
ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுத்துடக்கூடாது. நான் என்னால் முடிஞ்ச அளவு தரேன், நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ விளையாட்டு ஃபுட்பாலுக்கு பெஸ்ட் வின்னர்ஸ் தான் இவங்க எல்லாரும், சரியா? பெஸ்ட் பிளேயர்ஸ் தான் இவங்க எல்லாரும், ரைட்? அடுத்து நோபல் பிரைஸ் ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயில்டாக நான் அக்டோபர் கரண்ட் அஃபேர்லேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காக அந்த பேர்களை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நோபல் பிரைஸ் ஃபார் மெடிசன். ஸோ ஸ்வீடனில் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 பேர், சகாகுச்சி, மேரி பர்ன்கோ அண்ட் அதே மாதிரி ஃப்ரெட் ராம்ஸ்டெல். ஓகேவா? ஸோ நோபல் பிரைஸ் இந்த 3 பேருக்காக வழங்கப்பட்டிருக்கு. டிஸ்கவரிஸ் இன் யார் யாருக்கு என்னென்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சகாகுச்சி எந்தெந்த நாடு, என்ன கிரைட்டீரியா அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது நான் டீட்டெயில்டாக அக்டோபர் கரண்ட் அஃபேர்லேயே ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பேன். இங்கே அதே டீட்டெயிலாக பேசினா டைம் ஆகும், ரைட்டா? முடிஞ்ச அளவு வேகமாகவும் முடிக்கணும், கண்டென்ட் ரொம்ப நேரம் எழுத்துறக்கூடாதுல்ல. ஸோ நோபல் பிரைஸ் மெடிசனுக்கு 3 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சிமோன் சகாகுச்சி, மேரி பர்ன்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டெல். ஓகேவா? எதுக்காக சகாகுச்சிக்கு? எதுக்காக? டிஸ்கவரிஸ் கன்சர்னிங் பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ். அதே மாதிரி இவங்களுக்கு எல்லாமே இம்யூன் சிஸ்டம் பற்றி தான், இம்யூனிட்டிக்காக இம்யூன் சிஸ்டம் பற்றி தான் இந்த வட்டம் எல்லா விருதும் மெடிக்கலுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து நோபல் பிரைஸ் ஆன் பிசிக்ஸ், அதே மாதிரி 3 பேருக்கு. ஜான் கிளர்க், யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். மைக்கேல் ஹென்ரி டெவோரெட், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஜான் மேத்யூ மார்டின்ஸ், யுஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர். ஓகே, அகைன் இது வந்து குவாண்டம் பிசிக்ஸ்க்காக வழங்கப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக கொடுக்குற பிசிக்ஸ் விருது எல்லாமே குவாண்டம் பிசிக்ஸ் தான், ரைட்டா? ஸோ மெடிசனில் இம்யூனிட்டி சம்பந்தமாகவும் பிசிக்ஸுக்கு குவாண்டம் பிசிக்ஸ் சம்பந்தமாகவும் 3 பேருக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. ஜான் கிளர்க், மைக்கேல் ஹென்ரி டெவோரெட், ஜான் மேத்யூ மார்டினஸ். ஓகேவா? ஸோ இதை பேரு, நாடு, என்ன 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 கிரைட்டீரியா, இது கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கணும், சரியா? அடுத்து நோபல் பிரைஸ் ஆன் கெமிஸ்ட்ரி, அகைன் 3 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. சுசுமு கிட்டாகவா, ரிச்சர்ட் ராப்சன், உமர் மானுஷ் யாகி. ரைட்? பேரை நீங்கள் எப்படி வேணால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரைட்டா? பேர் வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. அக்யூரேட்டாக அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அகைன் எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஜோர்டானியன், அமெரிக்கன். ஓகேவா? ரைட்? ஸோ இது ஒரு முக்கியமான விருது. நோபல் பிரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி 3 பேர். நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர், இலக்கியத்திற்கான நோபல் பிரைஸ் யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா லாஸ்லோ. அகைன் இந்த பேரை நான் ப்ரொனவுன்ஸ் பண்ண விரும்பல, எப்படினாலும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லாஸ்லோ அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். எந்த நாட்டை சேர்ந்தவங்க? ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ அகைன் இதுவும் ஸ்வீடிஷ் அகாடமி அனௌன்ஸ் பண்ணுறது தான், ரைட்? லிட்ரேச்சரும் ஸ்வீடிஷ் அகாடமி அனௌன்ஸ் பண்ணுறது தான். லாஸ்லோவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா ஃபார் ஹிஸ் கம்பெல்லிங் அண்ட் விஷனரி overture that reaffirms that power of art. ஆர்ட்டினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தியதற்காக இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. இலக்கியத்திற்கான நோபல் பிரைஸ் லாஸ்லோ, ரைட்? இவங்க வந்து 2வது ஹங்கேரியன் நாட்டை சேர்ந்த 2வது விருதாளர் தான் இந்த லாஸ்லோ. இவருக்கு முன்னாடி இம்மர் கெர்டெஸ் அப்படிங்கிறவர் வந்து இதே விருதை வாங்கியிருக்கார். ஓகேவா? ஸோ செகண்ட் ஹங்கேரியன். இலக்கியத்தின் சக்தி என்ன அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணதுக்காக இவருக்கு இந்த விருது வழங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்லோ, ரைட்? அடுத்து நோபல் பீஸ் பிரைஸ், அமைதிக்கான நோபல் பிரைஸ் மெரியா கார்னியா மச்சாடோ, ரைட்? வெனிசுலா நாட்டை சேர்ந்தவங்க. ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும், ஸோ வெனிசுலாவோட பிரைம் மினிஸ்டரை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தார் ட்ரம்ப் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தார்ல. ஏன் இவருக்கு அந்த விருது கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அந்த நாட்டில் ஜனநாயகமே சுத்தமாக இல்லை, அவங்களால ஜனநாயகத்தை வளர்க்கவே முடியல. அங்கேருந்து அதிபர் அல்லது பிரதமர் வந்து நாட்டை ஒரு சுயேட்சதிகாரமாக ஆண்டுகிட்டு இருந்தார். அவரை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தின எதிர்கட்சி தலைவர் தான் இந்த மரியா. ஓகேவா? இது வந்து வெனிசுலா நாட்டை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர். இவருக்கு இந்த இதில் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, பீஸ் பிரைஸ் மட்டும் நார்வேனியன் நோபல் கமிட்டி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, மீதி எல்லாமே ஸ்வீடன் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த பிரைஸ் மட்டும் நார்வேக்காரவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மரியா இந்த விருதை பீஸுக்காக வாங்கியிருக்காங்க. ரீசெண்டாக அவங்க வந்து ட்ரம்ப்பை மீட் பண்ணி உங்களுக்கு தான் இந்த பீஸ் ப்ரைஸை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வெனிசுலா நாட்டை சேர்ந்த முதல் நபர் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. ஓகே, மரியா. அகைன் சைட்டேஷன் நம்ம சொல்லிட்டோம். டயர்லெஸ் ஒர்க் ப்ரொமோட்டிங் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ், ஜனநாயக ரீதியான உரிமைகளை பெற்றுத் தருவதற்காகவும் ஒரு அமைதியை நிலைநாட்டுவதற்காகவும் இந்த விருது பண்ணுறோம். டிக்டேட்டர்ஷிப்புக்கு எதிராக. ஏன்னா அங்கே இருந்த பிரதமர் அல்லது அதிபர் வந்து நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ஜனநாயகத்தினுடைய முக்கியத்துவத்தை இவங்க பரப்புனாங்க. அதுக்காக இவங்களுக்கு நோபல் பீஸ் பிரைஸ், ரைட்டா? அடுத்து எக்கனாமிக்ஸுக்கான நோபல் பிரைஸ் 3 பேர். ஜோயல் மாக்கியர், பிலிப்பைன் அகிகான், பீட்டர் ஹாவிட். 3 பேருக்கும் இந்த விருது பிரித்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இனோவேஷன் ட்ரிவன் எக்கனாமிக் க்ரோத், எக்கனாமிக் அதாவது பொருளாதார வளர்ச்சியில இனோவேஷனோட முக்கியத்துவம் என்ன, இனோவேஷன் எந்த அளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசினதுனால இந்த 3 பேருக்கும் பொருளாதாரத்திற்கான நோபல் விருது. ஜோயல் மாக்கேர், பிலிப்பைன் அகிகோன், பீட்டர் ஹாவிட். ஓகேவா? ஸோ மொத்தமாக எல்லா நோபல் பிரைஸையுமே பார்த்துட்டோம். மெடிசன், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லிட்ரேச்சர், தென் பீஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேள்வி வரலாம்.
அடுத்து ரீசெண்டா மகாராஷ்டிராவை சேர்ந்த 5 கடற்கரைகளுக்கு ப்ளூ பிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ பிளாக் அப்படின்னா அது மிக முக்கியமான கடற்கரை அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றது தான் அந்த ப்ளூ பிளாக். ஸோ மகாராஷ்டிராவை சேர்ந்த 5 கடற்கரை, ஓகேவா? ஸ்ரீவர்தன் கடற்கரை, நகாகோன், அதே மாதிரி பர்னகா, குஹாகர், லாத்கர், ஓகேவா? இந்த 5 கடற்கரை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 5ஐயும் சேர்த்து இந்தியாவில் மொத்தமாக 18 ப்ளூ பிளாக் சர்டிஃபைடு பீச்சஸ் இருக்கு, ஓகேவா? இந்தியாவில் மொத்தமாக நீல வண்ண கொடி வாங்கின பீச்சஸ் எத்தனை அப்படின்னா 18. ரீசெண்டாக மகாராஷ்டிராவோட சேர்ந்த 5 கடற்கரைகள் அதில் சேர்க்கப்பட்டிருக்கு, ஓகேவா? மொத்தமாக இந்தியாவுக்கு இருக்கிறது 18. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மெரினா பீச்லாம் வந்து ப்ளூ ஃபிளாக் வச்சிருக்கிறது தான், ஓகேவா? ப்ளூ ஃபிளாக் அப்படிங்கிறது ஒரு சர்டிஃபிகேஷன், அந்த கடற்கரை வந்து தூய்மையானது, அந்த கடற்கரை பாதுகாப்பானது, இந்த மாதிரிலாம் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறது அந்த ப்ளூ ஃபிளாக். நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் அப்ளை பண்ணி வாங்கணும். ஒரு வருஷம் கொடுத்தது அடுத்த வருஷம் கொடுக்காமையும் போகலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக 18 ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபைட் பீச்சஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ அடுத்த நியூஸ், வேர்ல்டு சேஃபஸ்ட் பேங்க்ஸ் இன் ஏசியா 2025. ஆசியாவின் மிக பாதுகாப்பான வங்கிகள் அப்படிங்கிறதுல ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதுல சேஃபஸ்ட் பேங்க் இன் ஏசியாவா டிபிஎஸ் பேங்க் சிங்கப்பூரை சேர்ந்ததுக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு, ஓகேவா? ஏசியாவினுடைய மிக பாதுகாப்பான வங்கியா சிங்கப்பூரை சேர்ந்த டிபிஎஸ் பேங்க் வாங்கியிருக்காங்க. 17வது தொடர்ந்து இந்த விருது வாங்கியிருக்காங்க. 17வது முறையா தொடர்ந்து வாங்கியிருக்காங்க. 17 கன்சிக்யூட்டிவ் இயர். 2009 இருந்து டிபிஎஸ் பேங்க் தான் சேஃபஸ்ட் பேங்க் இன் ஏசியாவா இருக்கு. அதே மாதிரி செகண்ட் சேஃபஸ்ட் பேங்க் இன் குளோபலி, உலக அளவில் 2வது சேஃபஸ்ட் பேங்கா இது இருக்கு, ரைட்டா? இப்போ உங்களுக்கான கேள்வி, உலக அளவில் முதல் சேஃபஸ்ட் பேங்க் எது? இப்போ இது செகண்ட் குளோபலி அப்படின்னா ஃபர்ஸ்ட் எது? நான் முன்னாடியே கரண்ட் அஃபேர் வீடியோவில் சொல்லியிருக்கேன். தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, பார்க்குற எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். வேர்ல்டு சேஃபஸ்ட் பேங்க் இன் ஏசியா எது? டிபிஎஸ் பேங்க் சிங்கப்பூர், ரைட்? அடுத்து பாரத் தம்பினேனி, ரைட்? பாரத் தம்பினேனி ஒரு அச்சீவ்மெண்ட். இவங்க யார் அப்படின்னா இவர் ஒரு இந்தியன். கிளைம்ப் 9 of 14 ஹையஸ்ட் பீக்ஸ், ஓகேவா? 14 உயரமான மலைத்தொடர்கள்ல 9ல இவர் ஏறி இருக்காரு. பாரத் தம்பினேனி, இவர் ஆந்திர பிரதேசை சேர்ந்தவர், ஓகேவா? 14 உயரமான மலைத்தொடர்கள் அப்படின்னா எல்லாமே 8000 மீட்டருக்கு அதிகமானது, ஓகே? 8000 மீட்டருக்கு அதிகமான மலைத்தொடர்கள்ல 9 மலைத்தொடர்களில் ஏறின முதல் இந்தியன் இவர் தான். இவர் கிளைம் பண்ணதிலேயே அதிகமான உயரம் கொண்டது வந்து மவுண்ட் சா ஓயு, ரைட்? 8188 மீட்டர் உயரம் கொண்ட மவுண்ட்ல இவர் மவுண்ட் பண்ணியிருக்காரு. இது எங்க இருக்குன்னா சைனா நேபாள் பார்டர்ல இருக்கு, ஓகேவா? இந்த சா ஓயு அப்படிங்கிறது தான் உலகளவுல 6வது ஹையஸ்ட் பீக், 6வது மிக உயரமான இடம், ஓகேவா? அதுல ஏறி இருக்காரு. ஸோ பாரத் தம்பினேனி 14 உயரமான மலைத்தொடர்கள்ல 9ல ஏறிட்டார், ஓகே? ரிமைனிங் டேஸ்ல அவர் மீதி ஏறிடுவாரு. அகைன் இங்கே இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், வேர்ல்டு ஹையஸ்ட் பீக் எது? உலகின் மிக உயரமான மவுண்டெயின் எது? அதே மாதிரி இந்தியாவின் மிக உயரமான மவுண்டெயின் எது? ரெண்டையுமே போடுங்க. உங்களுக்கு அந்த மீட்டர் எத்தனை மீட்டர் தெரிஞ்சுன்னா அதையும் கமெண்ட்ல போடுங்க. ஜாகிரபி ரிலேட்டடாக ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். யாரை கரெக்டாக கமெண்ட் போடுறீங்களோ அவங்க கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? ரெண்டாவது அடுத்த நியூஸ், சுனில் அம்ரித் என்ன விருது வாங்கியிருக்காரு அப்படின்னா பிரிட்டிஷ் அகாடமி புக் பிரைஸ் வாங்கியிருக்காரு. பிரிட்டிஷ் அகாடமியோட புக் பிரைஸ் 2025 வாங்கியிருக்காரு சுனில் அம்ரித். இந்தியன் ஆரிஜினை சேர்ந்த ஒரு வரலாற்று ஆசிரியர், வரலாற்று ஆய்வாளர் அப்படின்னு கூட வைக்கலாம். பிரிட்டிஷ் அகாடமி புக் பிரைஸ் 2025 எந்த புக்குக்காக அப்படின்னா தி பர்னிங் எர்த் அப்படிங்கிற புக்குக்காக. தி பர்னிங் எர்த் அண்ட் என்விரான்மெண்டல் ஹிஸ்டரி ஆஃப் லாஸ்ட் 500 இயர்ஸ், 500 ஆண்டுகளுக்கான அவர் என்ன கொடுத்துருக்காரு, என்விரான்மெண்டல் ஹிஸ்டரியை புக்காக எழுதியிருக்காரு. எப்படி இந்த பூமி வந்து உருவாயிருக்கும், எப்படி மனிதர்கள் எல்லாம் உருவாயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதை என்விரான்மெண்ட்டோட தொடர்பு படுத்தி எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த பர்னிங் எர்த் அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்துக்காக பிரிட்டிஷ் அகாடமி புக் பிரைஸ் 2025 சுனில் அம்ரித்துக்கு வழங்கப்பட்டிருக்கு, ஓகேவா? அடுத்து நீரஜ் சோப்ரா, ஓகேவா? நான் இந்த ஸ்பெல்லிங் விட்டுருங்க. நீரஜ் சோப்ராக்கு என்ன விருது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஹானரரி லெப்டினன்ட் கலோனல் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, ஓகேவா? இந்தியன் ஆர்மியில நீரஜ் சோப்ராக்கு லெப்டினன்ட் கலோனல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. எப்பயுமே உங்களுக்கு தெரியும், சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் அரசாங்க பதவி கொடுக்கறது, அது ராணுவத்திலேயோ காவல்துறையிலேயோ சிறந்த பதவி கொடுக்கறது அப்படிங்கிறது வழக்கத்தில் இருக்கு. ஸோ நீரஜ் சோப்ரா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒலிம்பிக் மெடலிஸ்ட், ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வின் பண்ண ஜாவ்லின் த்ரோ பிளேயர். ஸோ அவருக்கு லெப்டினன்ட் கலோனல் அப்படிங்கிற பதவி கொடுக்கப்பட்டிருக்கு, ரைட்? அதை அனௌன்ஸ் பண்ணது வந்து ராஜ்நாத் சிங், டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, ஓகேவா? அடுத்து டாக்டர் அசோக் குமார் வீரமுத்து, நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேர்ல்டு டாப் 2% சயின்டிஸ்ட்ல ஒரு ஆளா அசோக் குமார் வீரமுத்து இருக்காரு, ஓகேவா? உலகின் தலை சிறந்த 2% அறிவியல் ஆய்வாளர்கள்ல இவரும் ஒருவர், ஓகேவா?
தொடர்ந்து 3வது ஆண்டா அந்த அந்த லிஸ்ட்ல இவர் வந்திருக்காரு. ஸோ இதை பப்ளிஷ் பண்றது யாருன்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, யுஎஸ்ஏவை சேர்ந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியும் எல்செவியர் பப்ளிஷர்ஸும் இதை ரிலீஸ் பண்றாங்க. 2023 இருந்து தொடர்ந்து 3வது முறையா அந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காரு அசோக்குமார் வீரமுத்து. ஓகேவா, இவர் தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஓகேவா, இவர் எந்த ஏரியால ரிசர்ச் பண்றாரு அப்படின்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிளீன் எனர்ஜியில ரிசர்ச் பண்றாரு. ஓகேவா, கழிவு மேலாண்மை சுத்தமான ஆற்றல் அப்படிங்கிறதுல ஆராய்ச்சி பண்றதுனால அசோக்குமார் வீரமுத்துக்கு அந்த இடம் கிடைச்சிருக்கு. வேர்ல்டு டாப் 2 சயின்டிஸ்ட் லிஸ்ட் ரிலீஸ்ட் பை ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. அதுல இருக்கிற ஒரே இந்தியர் அசோக்குமார் வீரமுத்து. ஓகேவா, அடுத்து ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கர் RVP 2025. ஓகேவா, இதுல சில விருதுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ விக்யான் ரைட், அறிவியல் தொடர்பான மிக உயரிய விருதாக பார்க்கப்படுது. இதுல விக்யான் ரத்னா, விக்யான் ரத்னா யார் வாங்கியிருக்கா அப்படின்னா ஜெயந்த் விஷ்ணு JV நர்லிகர். ஓகேவா, இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு பிசிக்ஸ்ல. ஓகேவா, இயற்பியல் துறையில அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நர்லிகர் விக்யான் ரத்னா விருது 2025. விக்யான் ஸ்ரீ 7 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பெயர்களை முடிஞ்ச அளவு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கைனேந்திர பிரதாப் சிங் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸுக்கும், யூசுப் முகமது ஷேக் அட்டாமிக் எனர்ஜிக்கும், தங்கராஜ் பயாலஜிக்கல் சயின்சஸுக்கும், பிரதீப் தலிப்பில் ரைட் கெமிஸ்ட்ரிக்கும், அனிருதா அப்படிங்கிறவங்களுக்கு இன்ஜினியரிங் சயின்சஸ்லையும், வெங்கட மோகன் அப்படிங்கிறவங்களுக்கு என்விரான்மெண்டல் சயின்ஸ்லையும், மகான் ஜெயன் அப்படிங்கிறவருக்கு மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ்லையும் இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ரைட். ஸோ விக்யான் ரத்னா அப்படிங்கிறது ஒரே ஒரு விருது தான். விக்யான் ஸ்ரீ மட்டும் 7 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விக்யான் ரத்னா JV நர்லிகர், விக்யான் ஸ்ரீல இவங்க எல்லாரையும் அவங்களுக்கான இதோட சேர்த்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா, விக்யான் ஸ்ரீ அவார்ட்ஸ் 7 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன ஸ்ட்ரீம்ல வாங்கியிருக்காங்கன்றதும் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். எது வேணா நமக்கு கொஸ்டினா வரலாம். சரியா, அடுத்து ஜேம்ஸ் ஆண்டர்சன். அகைன் அவர் ஒரு இங்கிலாந்து கிரிக்கெட் பிளேயர், ரீசெண்டா ரிட்டையரும் ஆயிட்டாரு. ஜேம்ஸ் ஆண்டர்சன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜேம்ஸ் மைக்கேல் ஆண்டர்சன் இங்கிலாந்தை சேர்ந்தவர். இவருக்கு என்ன விருது கொடுக்கப்பட்டிருக்குன்னா நைட்ஹுட் விருது. உங்க எல்லாருக்குமே தெரியும், இங்கிலாந்தின் மிக உயரிய விருது தான் நைட்ஹுட். இப்ப இங்கிலாந்துல நம்ம பார்த்துருப்போம்ல சார் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்படும்ல, அதுதான் இந்த நைட்ஹுட். அந்த நைட்ஹுட் பட்டம் வழங்கப்பட்டிருக்கு ஃபார் தி சர்வீசஸ் டு கிரிக்கெட். கிரிக்கெட்டுக்காக செய்த சேவைக்காக ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கு நைட்ஹுட் பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பிரின்சஸ் இதை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரைட். அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் சவுத் கொரியாவினுடைய மிக உயரிய விருதை பெற்றிருக்காரு. ஓகேவா, ரைட். அவார்டோட நேம் என்னன்னா கிராண்ட் ஆர்டர் ஆஃப் முகன் குவா. ரைட், முகுன் குவா அப்படிங்கிற சவுத் கொரியா, தென் கொரியாவினுடைய மிக உயரிய விருது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதை பெறக்கூடிய முதல் USA பிரசிடென்ட், அமெரிக்க அதிபர். இந்த விருதை பெறக்கூடிய முதல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஓகேவா, ரைட். இந்த விருது ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதுக்கு நிறைய அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்கும். சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை அவங்க எல்லாருக்கும் தெரியும். அதுல அமெரிக்காவோட சப்போர்ட் சவுத் கொரியாவுக்கு வேணுங்கிறதுக்காகவே இந்த விருது வழங்கப்பட்டிருக்கலாம். அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க. ஓகேவா, ரைட். அதுதான் முக்கியமான நோக்கமாகவும் தெரியுது. ஸோ இந்த சவுத் கொரியாவினுடைய மிக உயரிய விருதான இந்த கிராண்ட் ஆர்டர் ஆஃப் முகன் குவா வாங்கின ஒரே அமெரிக்க அதிபர், அன்று முதல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஓகேவா, ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? அடுத்த விருது போகுமா? நெக்ஸ்ட், ரைட். SBI வின்ஸ் குளோபல் ஃபினான்ஸ் அவார்ட்ஸ். நான் ஆல்ரெடி முன்னாடியும் சொல்லியிருந்தேன், பெஸ்ட் பேங்க் ஃபார் கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறதும் SBI தான். குளோபல் ஃபினான்ஸ் அவார்ட்ஸில் SBIக்கு ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கு. இது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? வேர்ல்டு பெஸ்ட் கன்சியூமர் பேங்க் SBI தான். பெஸ்ட் பேங்க் இன் இந்தியாவும் SBI தான். பெஸ்ட் பேங்க் இன் இந்தியாவும் SBI தான். குளோபல் ஃபினான்ஸ் நெட்வொர்க், நியூயார்க் பேஸ்ட் குளோபல் ஃபினான்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இந்த விருதை கொடுத்துருக்கு. ஓகேவா, ரைட். வேர்ல்டு பெஸ்ட் கன்சியூமர் பேங்க் SBI, பெஸ்ட் பேங்க் இன் இந்தியாவும் SBI தான். ஓகேவா, ரைட். அடுத்து போவோமா? லக்னோவுக்கு ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கு, கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரோனாமி. கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரோனாமி யுனெஸ்கோ அப்படிங்கிற அமைப்பு உங்க எல்லாரும் ஐக்கிய நாடுகள் அவையினுடைய ஒரு துணை அமைப்பு தான் இந்த யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரோனாமி அப்படிங்கிற விருதை லக்னோவுக்கு கொடுத்துருக்கு. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த லக்னோ மாவட்டத்துக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு. ஓகேவா, ரைட். 43rd யுனெஸ்கோ ஜெனரல் கான்ஃபரன்ஸ், யுனெஸ்கோவினுடைய 43வது கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சு? உஸ்பெகிஸ்தான்ல நடந்துச்சு. இதையும் சேர்த்து இங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாநாட்டில் தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ரைட். இப்போ இந்த விருதை பெறக்கூடிய 2வது இந்திய மாவட்டம் லக்னோ. இதுக்கு முன்னாடி ஹைதராபாத் இதே விருதை பெற்றிருக்கு. அப்ப இந்த கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரோனாமி அப்படிங்கிற விருதை பெற்ற முதல் இந்திய மாவட்டம் வந்து ஹைதராபாத். இப்போ ரீசெண்டா வாங்கினது வந்து லக்னோ. ஓகேவா, ரைட். செகண்ட் இந்தியன் சிட்டி ஆஃப்டர் ஹைதராபாத் டு கெட் திஸ் டைட்டில். ஓகேவா, யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் அமைப்பால் வழங்கப்படக்கூடிய கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரோனாமி லக்னோவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மறந்துடாதீங்க. அடுத்து கோகபில் லேக்.
ரைட். கோகபில் லேக் இப்போ இது வந்து என்னவா ஆயிருக்கு அப்படின்னா நியூ ராம்சர் சைட்டா ஆயிருக்கு. ராம்சர் சைட் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ராம்சர் கன்வென்ஷன் இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது சதுப்பு நில காடுகளுக்கான ஒரு பாதுகாக்கிறது தான் இந்த ராம்சர் அப்படிங்கிற ஒப்பந்தம். அதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான சதுப்பு நிலங்களும் இதுல சேர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுல கோகபில் லேக் ரீசெண்டா சேர்க்கப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 94 ராம்சர் சைட்ஸ். அகைன் இது வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்து நான் வந்தாலும் சொல்றேன். இப்போ ரீசெண்டா ஆட் ஆனது இந்த கோகபில் லேக் 94வது ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? ரீசெண்டா இப்போ 92, 93 ஆல்ரெடி நான் இங்க சொல்லியிருக்கேன். இதுவும் பீகாரை சேர்ந்தது தான். உதய்பூர் ஜீலா இருந்தாலும் சரி, கோகுல் ஜலசியா இருந்தாலும் சரி, ரெண்டுமே பீகாரை சேர்ந்தது தான். இதுல முக்கியமானது என்னன்னா பீகாருக்கு கிட்டத்தட்ட 6 ராம்சர் சைட்ஸ் கிடைச்சாச்சு. ஓகேவா? இந்தியாவிலேயே அதிகமான ராம்சர் சைட்ஸ் கொண்ட மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு, 2வது உத்தரப்பிரதேஷ், 3வது பீகார். ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதிகமான ராம்சர் சைட்ஸ் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு, 2வது உத்தரப்பிரதேஷ், 3வது பீகார். ரீசெண்டா ஆடதானது கோகபில் லேக், பீகார். ஓகேவா? நவம்பர் டிசம்பர்ல அப்டேட் இருந்தால் அதை நான் கண்டிப்பா அப்டேட் பண்ணியிருப்பேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தென் குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 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 துறவி அல்லது ஒரு சாமியார் எப்படினாலும் சொல்லலாம். இவருக்கு ஒரு விருது கொடுக்கப்பட்டிருக்கு. வேர்ல்டு லீடர் ஃபார் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அவார்டு. வேர்ல்டு லீடர் ஃபார் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இந்த விருதை கொடுத்த அமைப்பு எது அப்படின்னா பாஸ்டன் குளோபல் ஃபோரமும் ஏஐ வேர்ல்டு சொசைட்டியும். பாஸ்டன் குளோபல் ஃபோரம் அண்ட் ஏஐ வேர்ல்டு சொசைட்டி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு ஒரு விழாவில் இந்த விருது அவர் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் வேர்ல்டு லீடர் ஃபார் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அவார்டு. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் நடந்ததில் இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ரைட். இது ஒரு தனியார் அமைப்பு கொடுத்த விருது தான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்து சாய் கௌதம் கோபால் கிருஷ்ணன். ரைட். சாய் கௌதம் கோபால் கிருஷ்ணன் என்ன விருது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மனோகர் பாரிக்கர் யுவா சயின்டிஸ்ட் அவார்டு 3வது எடிஷனுக்கு. ஓகேவா? சாய் கௌதம் கோபாலகிருஷ்ணன் மனோகர் பரிக்கர் யுவா சயின்டிஸ்ட் விருது. இதை யார் ஆர்கனைஸ் பண்ணா அப்படின்னா ஐஐஎஸ்சி பெங்களூர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் தான் இதுல அவருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்குன்னா கம்ப்யூட்டேஷனல் மெட்டீரியல் சயின்ஸ். ஓகேவா? கம்ப்யூட்டேஷனல் மெட்டீரியல் சயின்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டில் அவருக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ரைட். இந்த விருது எதுக்காக அப்படின்னா இப்போ யுவா சயின்டிஸ்ட்னு வந்துருச்சு இல்லையா, இளம் வயது அறிவியலாளர்களுக்கான விருது. ஓகேவா? ரைட். ஸோ இதை வாங்கினவர் யாரு? சாய் கௌதம் கோபாலகிருஷ்ணன் மனோகர் பாரிக்கர் யுவா சயின்டிஸ்ட் அவார்டு. ரைட். ஜெனரல் ஷேக் ரஷீத். ஜெனரல் ஷேக் ரஷீத் யாரு அப்படின்னா ஒரு முக்கியமான மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் பஹ்ரைன். ஓகேவா? இவருக்கு என்ன விருது? இன்டர்போல் மெடல் ஆஃப் ஹையஸ்ட் ஆர்டர். இன்டர்போல் தெரியல, இன்டர்நேஷனல் போலீஸ், அவங்களுடைய மிக உயரிய விருதை ஜெனரல் ஷேக் ரஷீத் வாங்கியிருக்காரு. இவர் யாரு அப்படின்னா பஹ்ரைன் நாட்டை சேர்ந்த ஒரு அமைச்சர். ஓகேவா? இது வந்து இன்டர்போல் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது. இந்த விருதை பிரசன்ட் பண்ணவர் யார் அப்படின்னா டாக்டர் அகமது நசர் அல் ரைசாய். இவர் வந்து இன்டர்போலோட பிரசிடென்ட், கரண்ட் பிரசிடென்ட். ஓகேவா? ரைட். இது எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னா மிடில் ஈஸ்ட் நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகளோட இன்டர்நேஷனல் பார்டர் மேனேஜ்மெண்ட் கான்ஃபரன்ஸ், மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கான இன்டர்நேஷனல் பார்டர் மேனேஜ்மெண்ட் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்ததுன்னா பஹ்ரைன்ல நடந்தது. அந்த விழால தான் இந்த விருது ஜெனரல் ஷேக் ரஷீதுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஜெனரல் ஷேக் ரஷீதுக்கு என்ன விருது வழங்கப்பட்டிருக்கு? இன்டர்போலோட மெடல் ஆஃப் ஹையஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இங்கே நான் இந்த ஈவெண்ட் சொல்றேன் இல்லையா, இந்த ஈவெண்ட்டையும் ஞாபகத்தில் வச்சுக்கிறது முக்கியம், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அடுத்து சல்மான் ருஷ்டி, ரொம்ப முக்கியமான ஒரு விருது, டைட்டன் லிட்ரரி பீஸ் பிரைஸ் 2025. சல்மான் ருஷ்டி இந்தியன் பார்ன் பிரிட்டிஷ் ஆத்தர், இவரும் ஒரு எழுத்தாளர். இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ரைட். என்ன விருது வழங்கப்பட்டிருக்கு? டிஸ்டிங்விஷ்ட் அச்சீவ்மெண்ட் அவார்டு அல்லது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈவெண்ட்டை கொடுத்தது யாரு அப்படின்னா டைட்டன் லிட்ரலி, அதாவது டைட்டன் அப்படிங்கிற இடத்துல நடந்ததுனால தான் டைட்டன் லிட்ரரி பீஸ் பிரைஸ்னே சொல்றோம். ரைட். இந்த விருது ரொம்ப முக்கியமானது. டைட்டன் லிட்ரரி பீஸ் பிரைஸ் 2025, சல்மான் ருஷ்டி இந்தியன் பார்ன் பிரிட்டிஷ் ஆத்தர். ஓகேவா? எதுக்கான விருது? லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. ஓகேவா? இலக்கியத்துறையில் அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணதுக்காக தான் இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகே. அகைன் ஒரு இலக்கியத்தில் மிக முக்கியமான பிரைஸ் புக்கர் பிரைஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப முக்கியமானது. வின்னர் யாரு? டேவிட் அப்படிங்கிறவருக்கு இந்த ஆண்டுக்கான புக்கர் பிரைஸ் ஃபார் ஃபிக்ஷன் 2025 வழங்கப்பட்டிருக்கு. புக்கர் பிரைஸ் ஃபார் ஃபிக்ஷன் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? டேவிட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு. என்ன புத்தகம் அப்படின்னா ஃப்ளஷ் அப்படிங்கிற புத்தகத்துக்காக வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஹங்கேரி நாட்டை சேர்ந்த முதல் எழுத்தாளர் புக்கர் பிரைஸை ஜெயிக்கிறார். ஓகேவா? ஹங்கேரி நாட்டை சேர்ந்த ஃபர்ஸ்ட் ஆத்தர் ஆஃப் ஹங்கேரியன் ஆரிஜின், ஹங்கேரி நாட்டை சேர்ந்த முதல் எழுத்தாளர் புக்கர் பிரைஸை ஜெயிச்ச முதல் ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர்
டேவிட். ஓகே, என்ன புத்தகத்துக்காக? ஃப்ளஷ் அப்படிங்கிற நாவலுக்காக புக்கர் பிரைஸ் ஃபார் ஃபிக்ஷன் 2025. ஓகேவா, ஃப்ளஷுக்காக அவருக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விருது 2024 விருதாளரான சமந்தா இந்த விருதை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 2024 சமந்தா, கரண்ட் இயர்ல டேவிட். ஓகேவா, ரைட். அடுத்த நியூஸ், கோவளம் பீச். கோவளம் பீச் வந்து அகைன் ரிட்டைன்ஸ் தி ப்ளூ ஃபிளாக் ஃபார் தி 5th இயர். இந்த ப்ளூ ஃபிளாக் நான் முன்னாடி சொன்னேன்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக மகாராஷ்டிராவில் ஒரு 5 ப்ளூ ஃபிளாக் சொன்னோம்னே, அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கோவளம் பீச் வந்து ரீட்டைன் பண்ணிக்கிச்சு அந்த ப்ளூ ஃபிளாக். ஓகே, கோவளம் பீச் வந்து செங்கல்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ 5வது ஆண்டா தொடர்ந்து 5வது முறையா அந்த ப்ளூ ஃபிளாகை ரீட்டைன் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த ப்ளூ ஃபிளாக் வாங்கின மொதல் பீச் வந்து கோவளம் பீச் தான். ஓகேவா, ரைட். ஸோ இது ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கோவளம் பீச் தொடர்ந்து 5வது ஆண்டா அந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷனோட இருக்கு. ஓகேவா, அடுத்து தோட்டாதாரணி ரொம்ப முக்கியமான ஒரு விருது வாங்கியிருக்காரு, செவாலியர் விருது. பிரான்சினுடைய மிக உயரிய விருதான செவாலியர் விருதை இவர் வாங்கியிருக்காரு. தோட்டாதாரணி. தோட்டாதாரணி வந்து ஆர்ட் டைரக்டர், நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவை சேர்ந்த மிக முக்கியமான கலை இயக்குனர். சினிமாவில் ஆர்ட் டைரக்டர் இருப்பாங்களே, அந்த ஆர்ட் டைரக்டர் தான் இவர் தோட்டாதாரணி. ரொம்ப முக்கியமான தமிழ் சினிமா எல்லாத்துலேயும் இவர் பணியாற்றியிருப்பாரு. இவருக்கு பத்மஸ்ரீ விருதும் நம்ம கொடுத்துருக்கோம். பிரான்ஸ் நாட்டினுடைய மிக உயரிய விருதான செவாலியர் விருதை இவர் வாங்கியிருக்கார். ஓகேவா, இன் தி ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட். இதுக்கு முன்னாடி இதே செவாலியர் விருதை வாங்கினவங்க யார் யாரு, இந்தியர்களை சேர்ந்த யார் யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாங்கினது சிவாஜி கணேசன், தமிழ் ஆக்டர். அடுத்து பாலமுரளி கிருஷ்ணா ரொம்ப முக்கியமான. அடுத்து கமலஹாசன், ஐஸ்வர்யா பச்சன், அடுத்து கல்கி. இந்த 5 பேருக்கு இதுக்கு முன்னாடி செவாலியர் விருது வழங்கப்பட்டிருக்கு. 6வதா தோட்டாதாரணி இந்த விருதை வாங்கியிருக்காரு. ஓகேவா, ஸோ தோட்டாதாரணி செவாலியர் விருது பிரான்ஸ் நாட்டின் மிக உயரிய விருது. எதுக்காகனா, கலைத்துறைக்கும் எழுத்துத்துறைக்கும் வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருது. இவர் கலைத்துறைக்காக அந்த விருதை வாங்கியிருக்காரு. இவர் யாரு அப்படின்னா, இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆர்ட் டைரக்டர், கலை இயக்குனர், சினிமாவுக்கான கலை இயக்குனர். நிறைய முக்கியமான படங்களுக்கு இவர் கலை இயக்குனராக பணியாற்றிருக்கார். இதுக்கு முன்னாடி விருது வாங்கினவங்களே நான் சொல்லிட்டேன். முடிஞ்சா இயரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இயரை விட பேர் ரொம்ப முக்கியம். ஓகேவா, ரைட். அடுத்து 6th நேஷனல் வாட்டர் அவார்ட்ஸ். 6th நேஷனல் வாட்டர் அவார்ட்ஸ், சல் சஞ்சய் ஜன் பாகிதாரி அவார்ட்ஸ். ஓகேவா, நேஷனல் வாட்டர் அவார்ட்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிரசன்ட் பண்ணது வந்து திரௌபதி முர்மு. இதுல நேஷனல் வாட்டர் அவார்ட்ஸ்ல சிறந்த மாநிலம், பெஸ்ட் ஸ்டேட், ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து மகாராஷ்டிரா, செகண்ட் குஜராத், தேர்ட் ஹரியானா. ரொம்ப முக்கியம். மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் மகாராஷ்டிராவுக்கு, 2வது இடம் குஜராத்துக்கு, 3வது ஹரியானாக்கு. இப்போ இந்த வாட்டர் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது சிறந்த நீர் மேலாண்மைக்கான விருது தான். ஓகேவா, சிறந்த நீர் மேலாண்மை யாரெல்லாம் சிறந்த நீர் மேலாண்மை பண்ணாங்களோ அவங்களுக்கான விருது தான். மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா. இப்போ நீர் மேலாண்மை அப்படின்னா அது எவ்வளவு தூய்மையானதா இருக்கு, எத்தனை பேரை போய் சேருது, எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா, அதுக்கு அரசாங்கம் எவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்திருக்கு, இதெல்லாம் பொறுத்து தான் இந்த விருது வழங்கப்படும். அதே மாதிரி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரியில டாப் வந்து தெலுங்கானா. பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் வந்து தெலுங்கானா, பெஸ்ட் ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா, செகண்ட் பிளேஸ் வந்து சத்தீஸ்கர், ராஜஸ்தான். ஓகே, பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட். அதே மாதிரி நேஷனல் வாட்டர் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜோன் வைஸ். ஓகேவா, ஈஸ்ட் ஜோன்ல வந்து சத்தீஸ்கரை சேர்ந்த ராஜ்நந்த் கானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வெஸ்ட்ல மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஹர்கானுக்கு வழங்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மிர்சாப்பூர் வந்து நார்த் ஜோன்லையும், தமிழ்நாடை சேர்ந்த திருநெல்வேலி சவுத் ஜோன்லையும், திரிபுராவை சேர்ந்த செஃபஹில் ஜலா அப்படிங்கிறது நார்த் ஈஸ்ட் ஜோன்லையும் விருது வாங்கியிருக்கு. சிறந்த மாவட்டங்கள் 5 சிறந்த மாவட்டங்கள் ஜோன் வைஸ். ஓகேவா, நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட், நார்த் ஈஸ்ட். இந்த 5ஐயும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் எந்த மாநிலங்களை சேர்ந்தது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா, ரைட். அப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் அப்படின்னா தெலுங்கானா, பெஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகே, விருதை வழங்கினது திரௌபதி முர்மு. ரைட். அது நேஷனல் வாட்டர் அவார்ட்ஸ்னு சொன்னாலும் இதுதான், ஜல் சஞ்சய் விருதுகள் அப்படின்னாலும் இதுதான். உங்க கேள்வியில எதை வேணா கேட்கலாம். ஓகேவா, ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரைட். அடுத்து மிச்சைல் பேச்லெட். ரைட், மிச்சைல் பேச்லெட். நான் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறேன், வீடியோ எல்லாம் பெருசாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவு தொடர்ந்து பார்த்துருங்க. ஓகேவா, முடிஞ்ச அளவு தொடர்ந்து பார்த்துருங்க. ஏன்னா நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. நான் பிரித்து போட்டாலும் அது பயன் தராது. அதனால நான் ஒரே வீடியோலேயே சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவு பார்த்துக்கோங்க. நம்ம வேகமாக தான் பார்க்குறோம். இருந்தாலும் ஒரே வீடியோவை முடிச்சுட்டா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் பார்ட் 1 பார்ட் 2 போட்டால் நல்லா இருக்காது. ஓகேவா, மிச்சைல் பேச்லெட். இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ். இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் 2024ஆம் ஆண்டுக்கான இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் மிச்சைல் பேச்லெட், ஃபார்மல் பிரசிடென்ட் ஆஃப் சிலி. சிலியினுடைய முன்னாள் அதிபர். ஓகேவா, அவருக்கு தான் இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விருதை யார் பிரசன்ட் பண்ணா அப்படின்னா சோனியா காந்தி, உங்க எல்லாருக்கும் தெரியும், காங்கிரசினுடைய முக்கியமான தலைவர். அவர் தான் இந்த விருதை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, மிச்சல் பேச்லெட், இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ். கொஞ்சம் வேகமா பார்த்துடலாமா? அடுத்து மிஸ் யூனிவர்ஸ் 2025. நான் ஆல்ரெடி இந்தியாவை யாரு பிரசன்ட் பண்ணாங்கன்றத முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ யார் வின்னர்ன்றதை பார்த்துடலாம். வின்னர் வந்து ஃபாத்திமா போஸ்ட் பெர்னாண்டஸ்.
மெக்சிகோ நாட்டை சேர்ந்த ஃபாத்திமா அப்படிங்கிறவங்க தான் மிஸ் யூனிவர்ஸ் 2025, ரைட்? இது எங்க நடந்ததுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பேங்காக் தாய்லாந்துல தான் இது நடந்தது. ஓகேவா? பேங்காக் தாய்லாந்துல தான் இந்த ஈவெண்ட் நடந்தது. இந்த ஈவெண்ட்ல தான் ஃபாத்திமா விருதை ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? ரைட். இவங்க வந்து இந்த விருதை ஜெயிக்கக்கூடிய 4வது மெக்சிகன் நாட்டை சேர்ந்தவர், 4th மெக்சிகன் டு வின் மிஸ் யூனிவர்ஸ். அதுக்கு முன்னாடி இருந்தவங்க தேவையில்லை, இந்தியர்களா இருந்தா பார்க்கலாம். இவங்க வந்து மெக்சிகன்றதுனால தேவையில்லை. மெக்சிகோ நாட்டை சேர்ந்த ஃபாத்திமா போஸ் பெர்னாண்டஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்த நியூஸ், வேர்ல்ட் அத்லெட்ஸ் ஆஃப் தி இயர். வேர்ல்ட் அத்லெட்ஸ் ஆஃப் தி இயர் நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் கொடுத்துருக்கேன், ரொம்ப முக்கியமானதை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? வேர்ல்டு அத்லெட்ல சிறந்த விருதுல ஆண்களுக்கான பிரிவு யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னா அர்மாண்ட் அப்படிங்கிறவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஓகே. பெண்கள் பிரிவுல சிட்னி அப்படிங்கிறவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அர்மாண்ட் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர், சிட்னி யுஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர். அர்மாண்ட் வந்து இதோட 3வது முறையா ஜெயிக்கிறாரு, சிட்னி வந்து 2வது முறையா ஜெயிக்கிறாங்க. ஓகேவா? ரைட். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிறந்த ஃபீல்ட் அத்லெட், மென்ஸ் ஃபீல்ட் அத்லெட் ஆஃப் தி இயர் வந்து டுப்ளான்டிஸ் அப்படிங்கிறவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. விமென் ட்ராக் அத்லெட் ஆஃப் தி இயர் வந்து மெக்லாக்லின் அப்படிங்கிறவங்க வழங்கப்பட்டது, அல்லது லாவரின் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. விமென் ட்ராக் அத்லெட் லாவரன் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மென்ஸ் அண்ட் விமென் மட்டும் கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சுக்கணும், கேட்கறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். ரைட். மென்ஸ் வின்னர் அத்லெட்ல யார் அப்படின்னா அர்மாண்ட் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். விமென்ஸ் வந்து சிட்னி அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர். டுப்ளான்டிஸ் வந்து மென்ஸ் ஃபீல்ட் அத்லெட், மெக்லாக்லின் லாவரன் அப்படிங்கிறவங்க வந்து விமென்ஸ் ட்ராக் அத்லெட் ஆஃப் தி இயர். இதுல வந்து நிறைய விருது இருக்கும், நான் ரொம்ப முக்கியமான மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சரியா? கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து ஃபிஃபா பீஸ் பிரைஸ். ஃபிஃபா உங்க எல்லாருக்குமே தெரியும், கால்பந்து உலகின் கால்பந்து உலகளவில் கால்பந்து நிர்வகிக்கக்கூடிய உயரிய அமைப்பு ஃபிஃபா. இப்பதான் அவங்க முதல் முறையா பீஸ் பிரைஸ் ஒன்று அறிமுகப்படுத்துறாங்க. அந்த பிரைஸை டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்பதான் பார்த்தோம், சவுத் கொரியாவினுடைய மிக உயரிய விருதை வாங்கினவர் டொனால்ட் ட்ரம்ப் தான். ஃபிஃபாவினுடைய பீஸ் பிரைஸை வாங்கினவரும் டொனால்ட் ட்ரம்ப் தான். இந்த பீஸ் பிரைஸ் ஏன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அவர் முன்னாடி இருந்து என்ன கேட்டுட்டு இருந்தாருன்னா நோபல் பீஸ் பிரைஸை கேட்டுட்டு இருந்தாரு. அவர் கொடுக்காம தான் வெனிசுலாவை சேர்ந்த மரியா கொடுத்துட்டாங்க. இதனால வேற ஏதாவது கொடுக்கணும்ல, அதுக்காக ஃபிஃபா பீஸ் பிரைஸ் வந்து அவர் வாங்கியிருக்கார். ஓகேவா? ஃபிஃபா பீஸ் பிரைஸ் ஃபார் தி இயர் 2025 வந்து டொனால்ட் ட்ரம்ப் வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அடுத்து குளோபல் ஹியூமானிட்டேரியன் விருது, மனிதாபிமானத்திற்கான உயரிய விருது யாருக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா ஆனந்த் அம்பானி அந்த விருதை வாங்கியிருக்காரு. குளோபல் ஹியூமன் சொசைட்டி அப்படிங்கிற அமைப்பு வழங்கக்கூடிய குளோபல் ஹியூமானிட்டேரியன் விருது வந்து ஆனந்த் அம்பானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது அமெரிக்காவில் நடந்த ஒரு விழாவில் இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஆனந்த் அம்பானி ரீசெண்டா ஒரு 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 வைல்ட் லைஃப் சாங்சுரியவே கிரியேட் பண்ணிட்டார். ஓகே. வைல்ட் லைஃப் சாங்சுரியை கிரியேட் பண்ணி அதை ரன் பண்ணிட்டு இருக்காரு. பிரைவேட்டா ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரியை ரன் பண்ணிட்டு இருக்காரு. வந்தாரா அப்படிங்கிற வைல்ட் லைஃப் சாங்சுரி தான் அது. அதே மாதிரி இந்த விருதை பெறக்கூடிய யங்கஸ்ட் ரெசிபென்ட் இவர் தான், மிக இளம் வயதாலும் இவர் தான், ஃபர்ஸ்ட் ஏசியனும் இவர் தான். குளோபல் ஹியூமானிட்டேரியன் விருதை பெற்ற முதல் ஆசிய நாட்டை சேர்ந்த முதல் நபரும் ஆனந்த் அம்பானி தான். இள வயதுடையவரும் ஆனந்த் அம்பானி தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மறந்துடாதீங்க. ஓகே. அம்பானியோட பையன். அதே மாதிரி குளோபல் பேங்க் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், சிறந்த வங்கி டிபிஎஸ் பேங்க். குளோபல் பேங்க் ஆஃப் தி இயர் வந்து டிபிஎஸ் பேங்க் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது வந்து ஆசியாவின் சிறந்த வங்கி டிபிஎஸ், வேர்ல்டு லெவல்ல 2வது சிறந்த வங்கின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ குளோபல் பேங்க் ஆஃப் தி இயரும் அவங்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதை கொடுத்தது யாரு அப்படின்னா தி பேங்கர் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த விருதை கொடுத்துருக்கு. ஓகேவா? டிபிஎஸ் பேங்க் 3வது முறையா இந்த விருதை ஜெயிக்கிறாங்க. 2018 2021 அப்புறம் 2025 குளோபல் பேங்க் ஆஃப் தி இயர்னு டிபிஎஸ் பேங்க் சர்டிஃபை ஆயிருக்கு. டிபிஎஸ் பேங்க் ஃப்ரம் சிங்கப்பூர், மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்து ஃபோர்ப்ஸ் 30 அண்டர் 30. ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை 30 வயதுக்கு கீழ் உள்ள சிறந்த 30 நபர்களை தேர்ந்தெடுக்கும். அதுல இந்தியாவை சேர்ந்த அர்கின் குப்தா அப்படிங்கிற இடம்பெற்றிருக்காரு. ஓகே. இவர் ஒரு பினான்சியல் இனோவேட்டர், பினான்ஸ் சம்பந்தமா ஒரு முக்கியமான நபர்கள்ல அர்கின் குப்தா ஒரு ஆளு. ஃபோர்ப்ஸ் 30 அண்டர் 30ல அர்கின் குப்தா பேர் இருக்கு. ஃபோர்ப்ஸ் மேகசின் நம்ம முன்னாடி இருந்து ஃபோர்ப்ஸ் டைம்ஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரிப்பீட்டடா கொஸ்டின்ல வரதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. ஓகேவா? இவருக்கு என்ன செக்டர்ல கொடுத்துருக்காங்க? ஃபினான்ஸ் கேட்டகரியில இவர் அந்த லிஸ்ட்ல இருக்காரு. ஓகேவா? எதுக்காக? டேட்டா ட்ரிவன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ், ஏர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ரைட்டா? டேட்டா ட்ரிவன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸுக்காக இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. 30 வயதுக்கு கீழ் உள்ள சிறந்த 30 நபர்கள்ல இந்தியாவை சேர்ந்த அல்லது இந்தியன் ஆரிஜினான அர்கின் குப்தா பேர் மட்டும்தான் இருக்கு. அடுத்து நீல் மோகன். ஓகே. நீல் மோகன் சிஓ ஆஃப் தி இயர் 2025க்கான டைம் மேகசினோட சிஓ ஆஃப் தி இயர் அப்படிங்கிற விருதை வாங்கியிருக்கார். இவர் வந்து யூடியூப் இருக்கு இல்லையா, யூடியூபினுடைய சிஓ தான் இந்த நீல் மோகன். இவர் இந்தியன் ஆரிஜினை சேர்ந்தவர். டைம் மேகசினின் சிறந்த சிஓ ஆஃப் தி இயர் விருதை இவர் வாங்கியிருக்காரு. நீல் மோகன் சிஓ ஆஃப் தி
இயர் 2025. ஓகேவா? ஸோ அடுத்தது யுனெஸ்கோ குளோபல் நெட்வொர்க் ஆஃப் லேர்னிங் சிட்டிஸ். ஓகேவா? லேர்னிங் சிட்டிஸ் அப்படிங்கிற சிட்டிஸ்ல புதுசா 72 சிட்டிஸை சேர்த்திருக்காங்க. ரைட்டா? அதுல இந்தியாவை சேர்ந்த வாராங்கல், தெலுங்கானாவை சேர்ந்த வாராங்கல், திரிசூர் கேரளாவின் திரிசூர், நீலம்பூர் கேரளா, இந்த மூணையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ உலக அளவில் 72 மாவட்டங்கள் அதில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதில் இந்தியாவை சேர்ந்த 3 மாவட்டங்களும் லேர்னிங் சிட்டிஸ். ஓகே, நெட்வொர்க் ஆஃப் லேர்னிங் சிட்டிஸ், கல்விக்கான சிறந்த நகரங்கள் அப்படிங்கிற மாதிரி இதை வச்சுக்கலாம். ஸோ அதில் 3 இந்திய நகரங்கள் வாராங்கல், திரிசூர், நீலாம்பூர். அதில் வாராங்கல் தெலுங்கானாவை சேர்ந்தது, திரிசூர் அண்ட் நீலாம்பூர் கேரளாவை சேர்ந்தது. ஓகேவா? அதுல மொத்தமா 425 சிட்டிஸ் இருக்கு. கடந்த ஆண்டுல மட்டும் 72 சிட்டிஸை புதுசா சேர்த்திருக்காங்க. ஓகேவா? தென் நேஷனல் ஹேண்டிகிராஃப்ட் அவார்ட் 23-24, நேஷனல் ஹேண்டிகிராஃப்ட் அவார்ட். ஓகேவா? கைவினை கலைஞர்களுக்கான சிறந்த விருது. இது வந்து சில்க் குரு அவார்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒவ்வொரு கிராஃப்ட்டுக்கும் விருதாளர்கள் யாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். கம்லேஷ் சர்மா வுட்ஸ் கிராஃப்ட், சுபாஷ் அரோரா மெட்டல் கிராஃப்ட், சாஜின் அம்ஜுன் வுட் கிராஃப்ட். அதே மாதிரி வுட் கிராஃப்ட்ல டர்க்கிஷ் ஒர்க்குக்கும் ஜுவல்லரி பாக்ஸுக்கும் தனித்தனி விருது கொடுத்துருக்காங்க. முகமது தில்ஷத் வுட் கார்விங்காக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இது கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. முடிஞ்ச அளவு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் திரும்பவும் அதான் சொல்றேன், முடிஞ்ச அளவு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஷார்ட்கட் போட்டு கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பெயர்களை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. கண்டிப்பா நீங்க ஞாபகத்தில் வச்சிருக்கணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஒரு 3 பேராக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்? நமக்கு வந்ததுன்னா நல்லது தானே? ரைட்? அடுத்து 2 நியூ ராம்சார் சைட்ஸ். ஆல்ரெடி நான் 94 சொன்னேன் இல்லையா? இப்போ 96 ஆயிருச்சு. டிசம்பர் வரைக்கும் வந்தாச்சு. டிசம்பர் வரைக்கும் 96. இப்போ ஜனவரியில் மாறி இருக்கலாம், வந்ததுன்னா நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? சில்சேர் லேக் ஆழ்வார் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ராஜஸ்தானும், கோப்ரா ஜலசை நீர் பிலாஸ்பூர் சத்தீஸ்கரும், இந்த ரெண்டும் இப்போ ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? மொத்தம் 96. சில்சேர் லேக், கோப்ரா ஜலசை. ரைட்டா? ஒன்று வந்து ராஜஸ்தான், இன்னொன்று சத்தீஸ்கர். ஸோ இந்தியாவுக்கு மொத்தமாக 96 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. ஸோ குளோபல் ரேங்கிங் படி இந்தியா 3வது இடத்துல இருக்கு. நமக்கு முன்னாடி யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து இருக்கு 176 ராம்சார் சைட்ஸ், மெக்சிகோ 144, இந்தியா 96. ஓகேவா? இந்தியாவில்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் முன்னாடி சொன்னதுதான், தமிழ்நாடு டாப் 20, உத்தரப்பிரதேஷ் 10, தென் ஒடிசா 6, பீகாருக்கும் இப்போ 6 கிடைச்சாச்சு. ஓகே, பீகாருக்கும் இப்போ 6 கிடைச்சாச்சு. ஸோ 3rd பிளேஸ்ல 2 இருக்கு. நான் பீகார் அப்பதான் சொன்னேன். ஸோ பீகாருக்கும் 6 கிடைச்சாச்சு. ஒடிசா அண்ட் பீகார் 3rd பிளேஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ மொத்தம் 96 ராம்சார் சைட்ஸ் அஸ் ஆஃப் டிசம்பர் 2025. ஓகேவா? அடுத்து நாசாவோட மோஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் அவார்டு. ஓகேவா? மோஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா ஃபோட்டோனிக்ஸ் ஒடிசி அப்படிங்கிற அமைப்புக்கு, அப்படிங்கிற குழுவுக்கு மோஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட்? இது சென்னையில் நடந்த ஒரு விழாவில் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. நாசாவினுடைய மோஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் அவார்டு அப்படிங்கிறது ஃபோட்டோனிக்ஸ் ஒடிசி அப்படிங்கிற டீமுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, முக்கியமானது. அடுத்து ரவி டிக்கி அப்படிங்கிறவருக்கு செவாலியர் விருது. ரைட்? பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மிக உயரிய விருது. நம்ம சொன்னோம் ஆல்ரெடி, நம்ம தோட்டாதரணி பார்த்தோம்ல, அதே மாதிரி ரவி டிக்கிக்கும் அதே செவாலியர் விருது வழங்கப்பட்டிருக்கு. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான விருது. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா இவருடைய கலைத்துறை சாதனைகளுக்காக, மல்டிலிங்குவலிசம், லிட்ரரி இனோவேஷன், கல்ச்சர் கொலாபரேஷன், அதுக்காக வழங்கப்பட்டிருக்கு. இவர் தான் கேரளா லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதோட ஃபவுண்டர். ரவி டிக்கி தான் அந்த கேரளா லிட்ரேச்சர் ஃபவுண்டரோட. இப்போ இவர் வந்து லிட்ரேச்சர், இதுவும் ஒரு ஆர்ட் தான். அவர் வந்து டைரக்டா கலைத்துறைக்கு தான். தோட்டாதரணி வந்து ஆர்ட் டைரக்ஷன் அல்லது ஆர்ட்ல மிக முக்கியமானதுக்கு அவர் அந்த விருது வாங்கியிருக்காரு. இவர் லிட்ரேச்சர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரவி டிக்கி கேரளா லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவலோட ஃபவுண்டர். அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு, செவாலியர் விருது. ஓகேவா? இப்போ செவாலியர் விருதே 2 பார்த்துட்டோம், தோட்டாதரணியும் ரவி டிக்கியும். ஓகேவா? அடுத்து பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஓகேவா? பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட். ஓகே, சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட் பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிற விருதை வாங்கியிருக்கு. ஓகேவா? ரைட்? பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சாங்கி ஏர்போர்ட். ஓகேவா? அடுத்து 5 இந்தியன் பிலிம்ஸ் எலிஜிபிள் ஃபார் ஆஸ்கர்ஸ் 2026. யாரும் விருது வாங்கல, 5 படங்கள் எலிஜிபிளா இருக்கு பெஸ்ட் பிக்சர் கேட்டகரியில. ஓகே, பெஸ்ட் பிக்சர் கேட்டகரியில் 5 படங்கள். முதல் படம் காந்தாரா, கன்னட மொழி படம். காந்தாரா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தன்வி தி கிரேட் ஹிந்தி படம். மகா அவதார் நரசிம்மா ஹிந்தி படம். டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழ் படம். சிஸ்டர் மிட் நைட் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல வெளிவந்த இந்தோ பிரிட்டிஷ் பிலிம். ஓகேவா? இந்த 5 படங்கள், இந்தியாவை சேர்ந்த இந்த 5 படங்கள் வந்து ஆஸ்கருக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஆனா எதுவும் விருது வாங்கல, வேற வேற படங்கள் தான் விருது வாங்கியிருக்கு. அந்த விருதுகளையும் நம்ம பின்னாடி படிப்போம், ஆஸ்கர் விருதுகளையும் படிப்போம். சரியா? ரைட்? ஸோ அடுத்து
கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஆஸ்கர் மாதிரி உலக அளவில் மிக முக்கியமான விருது இந்த கோல்டன் குளோப் அவார்ட்ஸ். ஸோ கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் ஜனவரியில் அனௌன்ஸ் பண்ணாங்க. யார் ஆர்கனைஸ் பண்றா அப்படின்னா ஹாலிவுட் ஃபாரின் பிரஸ் அசோசியேஷன் தான் இந்த கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கோல்டன் குளோப் அவார்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விருது, ரைட்? இதுல நான் முக்கியமான விருதுகள் எல்லாம் இங்கே பட்டியல் போட்டுட்டேன். நான் பிடிஎஃப்பும் கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் படிச்சிருங்க. பெஸ்ட் மோஷன் பிக்சர் இது, பெஸ்ட் மோஷன் பிக்சர் டிராமால இது, மியூசிக்கல் காமெடியில் இது. டிராமால ஹேம்னெட், மியூசிக்கல் காமெடியில் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் வந்து ரொம்ப முக்கியமான படம், நிறைய விருதை வாங்கியிருக்கு. ஓகேவா, ரைட்? இந்த ஃபிலிம் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அண்ட் சீரியஸ் அடலசென்ஸ் ஓன் மோஸ்ட் அவார்ட்ஸ், 4 விருதுகள். அதிகமான கோல்டன் குளோப் அவார்டு வாங்கினது 2 படம். ஒன்று வந்து ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர், இன்னொன்று வந்து சீரியஸ் அடலசென்ஸ் அப்படிங்கிற சீரியஸ். அதே மாதிரி முதல் முறையா பெஸ்ட் பாட்காஸ்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பாட்காஸ்ட் வந்து அதிகமாக ஃபேமஸ் ஆகுதுல, 2 பேர் உட்காந்து பேசிக்கிற பாட்காஸ்ட். அதில் முதல் முறையாக கோல்டன் குளோப்ல பெஸ்ட் பாட்காஸ்ட் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் குட் ஹேங் வித் அமி போய்லர் அப்படிங்கிறவங்க தான். அமி போய்லர் தான் விருதாளர். அவங்க நடத்துகிற ஷோக்கு பேர் தான் குட் ஹேங். குட் ஹேங் அப்படிங்கிற பாட்காஸ்ட்டுக்கு தான் சிறந்த பாட்காஸ்ட் விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதுகள் எல்லாத்தையும் தயவு செய்து மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒன்னொன்னே நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல, வெறும் பேர் தானே, ஞாபகத்தில் வச்சிடலாம்ல. எல்லா விருதையும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. நான் பிடிஎஃப் கொடுத்துறேன், படிச்சுக்கங்க. ஓகேவா? அடுத்து ஏசியன் பெஸ்ட் எம்ப்ளாயர் பிராண்ட் அவார்டு. பெஸ்ட் எம்ப்ளாயர், சிறந்த தொழில் அமைப்பு அப்படிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் இல்லையா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய மிக உயரிய அமைப்பு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அவங்களுக்கு தான் பெஸ்ட் எம்ப்ளாயர் பிராண்ட் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆசியாவின் சிறந்த பெஸ்ட் எம்ப்ளாயர், ரைட்டா, அந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ரைட், நான் கீழே சொல்லிட்டேன் பாருங்க. பிஎஸ்சி இஸ் தி ஏசியாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஓல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஆசியாவினுடைய மிக பழமையான மற்றும் முதல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அமைப்பு தான் இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து மேஜர் சுவாதி சாந்தகுமார். என்ன விருது கிடைச்சிருக்குன்னா யுனைடெட் நேஷன் செக்ரட்டரி ஜெனரல் அவார்டு. ஐநாவினுடைய தலைவர், அதாவது தான் செக்ரட்டரி ஜெனரல், அவருடைய ஒரு உயரிய விருது தான் சுவாதி சாந்தகுமாருக்கு கிடைச்சிருக்கு. யுனைடெட் நேஷன் செக்ரட்டரி ஜெனரல்ஸ் அவார்டு 2025. எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய ப்ராஜெக்டான ஈக்குவல் பார்ட்னர்ஸ் லாஸ்டிங் பீஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதை வழங்கினவர், அனௌன்ஸ் பண்ணவர் வந்து ஆண்டோனியோ கட்ராஸ். இவர் தான் யுனைடெட் நேஷன்ஸோட செக்ரட்டரி ஜெனரல், ஆண்டோனியோ கட்ராஸ். ஓகேவா, ரைட்? சுவாதி சாந்தகுமாருக்கு யுனைடெட் நேஷன் செக்ரட்டரி ஜெனரல் அவார்டு 2025 வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து கம்யா கார்த்திகேயன் லாஸ்ட் அவார்ட். ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். யங்கஸ்ட் இந்தியன் டு ஸ்கை சவுத் போல், தென் துருவத்தின் மீது பறந்த முதல் இளம் இந்தியர். ஓகேவா, கம்யா கார்த்திகேயன் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். யங்கஸ்ட் இந்தியன் டு ஸ்கை டு சவுத் போல் 2385 மீட்டர் உயரத்தில் பறந்தவர். அதே மாதிரி செகண்ட் யங்கஸ்ட் விமன் இன் தி வேர்ல்டு, உலகளவில் 2வது இளவயது பெண்மணி. ஓகேவா, இவங்க டிஸ்டன்ஸ் ட்ரெக் பண்ணது வந்து 115 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணியிருக்காங்க அண்டர் தி கண்டிஷன் ஆஃப் -30 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, கம்யா கார்த்திகேயன் யங்கஸ்ட் இந்தியன் டு ஸ்கை ஓவர் சவுத் போல். அதே மாதிரி உலகளவில் 2வது யங்கஸ்ட் இந்தியன் இவங்க தான். இதோட அவார்ட்ஸை நம்ம எண்டு பண்ணுறோம். கண்டிப்பாக பெரிய வீடியோ தான், இனிமேல் வர்றதெல்லாம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும். ஓகேவா, ஆனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் டெலகிராம் சேனலுக்கு நான் கொடுத்துட்றேன். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு படிங்க. 100% எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எல்லாமே வரும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ ஒரு 10 கேள்வி வருதுன்னா 7-8 கேள்வி நம்ம கரண்ட் அஃபேர்லேருந்து உறுதியாக வரும். நம்பி படிங்க, எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என் டெலகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேவைப்பட்டுச்சு, டவுட் இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.